action thrillers and horrors. So my debut novel has been published. Yeah. I told you, yeah. So I just want to give you a copy. Yeah. I heard about it. I'll read it. You've written it? Yeah. The Accused. I'll read it and I'll get back. Thank you. All the best. All the best. பேசலாமா? பேசலாமா? ரெடி? கொஞ்சம் சைலன்ஸ் ஜான். ரெடி? வந்திருக்க உங்க எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம அஸ்திரம் படம் வந்து 7ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்தோட தயாரிப்பாளர் நம்ம தனா சார் வந்து இங்க இருக்காங்க. டைரக்டர் அரவிந்த், இந்த படத்துக்கு ஹீரோயினா நடிக்கிற நிரா இங்க இருக்காங்க. ஜீவா ரவி சர்மா ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட கதையும் திரைக்கதையும் நம்ம ஜெகன் பண்ணியிருக்காரு. இது வந்து நம்ம போன வருஷம் ஒரு ஃபேஸ்புக் மூலியமா எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருந்து நம்ம அரவிந்த் வந்து இந்த மாதிரி நான் ஒரு படம் டைரக்ட் பண்ண போறேன் சார், அதை நீங்க நடிச்சா ரொம்ப நல்லா இருக்கும்னு ஃபீல் பண்ணி என்னை அப்ரோச் பண்ணாரு. ஃபோன் நம்பர் வாங்கிட்டு ஒரு 3 நாள்ல சந்திச்சேன். சந்திக்கும் போது ஜெகனும் அரவிந்தும் கூட வந்திருந்தாங்க ஆஃபீஸ்க்கு. வந்ததுக்கு அப்புறம் நியூ கமர்ஸா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் கண்டென்ட் என்னன்னு கேட்போம் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் கதையை கேட்டேன். கதை கேட்டதுக்கு அப்புறம் ரொம்ப இம்ப்ரெசிவா இருந்தது. ஒரு நம்ம எல்லாருமே நிறைய த்ரில்லர்ஸ் பார்த்திருக்கோம், ரொம்ப ரசிச்சு பார்த்திருக்கோம். இந்த த்ரில்லர்ல என்ன அப்படி வித்தியாசம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு ஒரு ரிவெஞ்ச் டிராமாவை வந்து ஒரு த்ரில்லர் ஃபார்மேட்ல மர்ஜ் பண்ணிருக்காங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கான்செப்ட், இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்கிரீன் பிளே இருந்தது. அதுக்கப்புறம் நான் வந்து எனக்கு இருந்த டவுட் வந்து, அரவிந்த் நீங்க இப்போ யாரோடய ஒர்க் பண்ணதுல இண்டிபெண்டன்ட் ஃபிலிம் மேக்கரா இருந்திருக்கீங்க, பட் ஹவ் ஆர் யூ கோயிங் டு ஹேண்டில் திஸ் அப்படின்னு கேட்கும் போது, நிறைய ஷார்ட் பிலிம்ஸ் பண்ணியிருக்கேன் சார். 10 வருஷமா நானும் இந்த இண்டஸ்ட்ரியில நிறைய ஃப்ரெண்ட்ஸோட ஒர்க் பண்ணியிருக்கேன், நிறைய ஷூட்டிங் ஸ்பாட் போயிருக்கேன், நிறைய இடங்கள்ல சின்ன படங்கள்ல நடிச்சிருக்காரு. அதுக்கு வந்து காரணம் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணுங்கிறதுக்காக தான் அதை பண்ணியிருக்காரு. அவரோட பேச்சிலே ஒரு விஷயம் எனக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, ஒரு நல்ல கான்பிடென்டான ஆளுங்கிறது வந்து எனக்கு அதுல தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் தயாரிப்பாளர் யாருன்னு கேட்கும் போது நம்ம தனா சார் அப்படின்னு சொல்லும் போது அவரையும் சந்திச்சேன். அவர் வந்து சொந்த ஊர் வந்து ஈரோடு. அவரை சந்திச்சு பேசும்போது அவர்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி லைஃப்ல ஒரு 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 பர்டிகுலரான இடத்த பிடிச்சிருக்காரு வாழ்க்கையில. நிறைய பிசினஸ் இருக்கு அவருக்கு நம்ம ஈரோடுல. அவர் என்கிட்ட பேசிட்டு இருக்கும் போதே ஒரு விஷயம் என்ன சொன்னார்னா, சார் எங்களுக்கு ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் தான், இந்த படத்துல நீங்க நடிச்சா ரொம்ப சிறப்பா இருக்கும். எங்களோட ஒரு ரிக்வெஸ்ட் வந்து, இந்த படம் வந்து கொடைக்கானல்ல ஷூட் பண்ண போறோம். அந்த 30 நாளைக்கு நீங்க ஒரே ஷெட்யூல்ல வந்துட்டு போனா எங்களுக்கு ரொம்ப சௌரியமா இருக்கும், ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும் அப்படின்னு சொன்னாரு. அப்ப நான் கூட எடுத்து சொன்னேன், இல்ல சார் புது டைரக்டர் நம்ம ஒரேடியா 30 டேஸ் போறத வந்து ஸ்பிளிட் பண்ணி 15 டேஸ் போலாம் அப்படின்னு சொன்னேன். இல்ல சார் எனக்கு ரொம்ப பெரிய நம்பிக்கை இருக்கு டைரக்டர் மேலயும் அவங்க டீம் மேலயும், நம்ம ஒரே ஷெட்யூல்ல போயிட்டு அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிற நாட்கள்ல வந்து சென்னையில ஷூட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்காவும் இருந்தது, ஷாக்காவும் இருந்தது. என்னடா புது ஒரு ப்ரொடியூசர் இப்படி ஒரு விஷயத்த சொல்றாரு அப்படின்னு கேட்கும்போது அப்புறம் நான் வந்து இது கேட்டேன், எப்படி படம் எடுக்க போறீங்க, ஃபைனான்ஸ் நம்ம இல்ல சார், சொந்த பணம் போட்டு தான் இந்த படத்தை எடுக்க போறேன். நாளைக்கு எந்த காரணத்துக்கும் இந்த படத்தை நிறுத்தக்கூடாது, ஷெட்யூல் பிரேக் ஆகக்கூடாது, பிசினஸ் வந்து நம்ம ஏன் என்னோட கண்ட்ரோல்ல இருக்கணும், நான் விருப்பப்பட்ட மாதிரி இந்த படத்தை நான் ரிலீஸ் பண்ணணும், அதுக்காக தான் நான் என் சொந்த காசையே போடுறேன் அப்படின்னு சொல்லி பேசும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது ஆக்சுவலா.
இவ்வளவு ஒரு நம்பிக்கை வச்சு சொந்த பணம் போட்டு ஒரு படம் எடுக்கிற ஒரு தயாரிப்பாளர் நம்ம சினிமால ரொம்ப கம்மியான ஆளுங்க தான். நிறைய பைனான்சர்ஸை நம்பி தான் இன்னைக்கு தயாரிப்பாளர்கள் படங்கள் எடுத்துட்டு இருக்காங்க. அந்த வகையில படம் ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகி எந்த இடத்துலயும் பிரேக் ஆகாம அந்த ஷெட்யூல ஒரே ஷெட்யூல முடிச்சு அப்படியே சென்னையில வந்து எல்லாத்தையும் முடிச்சு ஒரு போஸ்ட் ப்ரொடக்ஷன் போய் இன்னைக்கு ஒரு படத்தை கொண்டு வந்திருக்காங்கன்னா அதுக்கு முழுக்க காரணம் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரொடியூசரோட நம்பிக்கை டைரக்டர் மேல. அவர் என்னதான் ப்ரொடியூசரா இருந்தாலும் பணம் போடுறதா இருந்தாலும் பட் ஆன் த செட்டு ஃபர்ஸ்ட் ஆளா வந்து நின்று எல்லாத்தையும் சூப்பர்வைஸ் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணி ஒரு இந்த படம் நல்லா வரணும், ஒரு புது யங்ஸ்டர் வந்து டைரக்ட் பண்றாரு, அவரும் நல்லா பண்ணணுங்கிறதுனால டெய்லி ஸ்பாட்ல இருப்பாரு. அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம். ரெண்டாவது அரவிந்த் as a டைரக்டரா, புது டைரக்டரா இருந்தாலும் அவரோட எக்ஸ்பீரியன்ஸ், அவர் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி நிறைய எக்ஸ்பீரியன்ஸை கேதர் பண்ணி ஒரு கார்பரேட் கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருந்ததை வந்து குவிட் பண்ணிட்டு முழுக்க அந்த படத்தை பண்ணும்போது நம்ம ஃபுல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி பண்ணணுங்கிறதுக்காக அவரோட டீம் ஜகன், தினேஷ், ஸ்ரீனிவாஸ், அப்புறம் விஜய், பிரசன்னா, இவங்க எல்லாருமே வந்து ஐடில ஒர்க் பண்ணிக்கிட்டோ இல்ல ஒரு சின்ன பிசினஸ் பண்ணிக்கிட்டோ இருக்காங்க. அரவிந்த் பாலாஜி, இவங்க எல்லாருமே வந்து அவங்க வேலைகளை எல்லாம் விட்டுட்டு நம்ம ஃப்ரெண்டு டைரக்ட் பண்றாப்ல நம்ம அவருக்கு கம்ப்ளீட்டா சப்போர்ட்டா வந்து போய் நிக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் வந்து அரவிந்த் கூட நின்று சப்போர்ட் பண்ணி, அவங்களுக்கும் சினிமா நாலேஜ் இருக்கு. டோட்டலா இது வரைக்கும் இப்பவும் இங்கதான் இருக்காங்க அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே. அந்த வகையில இப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை நான் புதுசா என் வாழ்க்கையில நான் சந்திக்கிறேன். ஸோ அரவிந்த் வந்து ரொம்ப லக்கி நினைக்கிறேன் இப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஸ் வந்து அமைஞ்சிருக்கிறது. அதே மாதிரி ஆஸ் அ டைரக்டரா நான் ஃபர்ஸ்ட் 2 days 3 days பார்க்கும் போது ஒரு ப்ரொஃபஷனல் டைரக்டர் ஏற்கனவே 2 படம் 3 படம் பண்ண மாதிரி ஒரு ஆர்கனைசேஷனா இருக்கட்டும், காலிங் த ஷாட்ஸா இருக்கட்டும், எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் பர்ஃபார்மன்ஸா இருக்கட்டும், எல்லாமே வந்து ரொம்ப ப்ரொஃபஷனலா ஹேண்டில் பண்ணாப்ல. அந்த வகையில வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருந்தது. பிகாஸ் எனக்கும் இது ரொம்ப முக்கியமான படம். ஏன்னா வாரிசுக்கு அப்புறம் எனக்கு திருப்பி ஒரு கம்பேக் மாதிரி இருந்தது வாரிசு. அதுக்கப்புறம் நம்ம ரொம்ப கவனமா படங்களை செலக்ட் பண்ணி நல்ல டைரக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணுங்கிற ஒரு எண்ணத்துல இருக்கும்போது இந்த படம் அரவிந்த் பண்றத எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதே நேரத்துல ஜகன் இந்த படத்தோட ஸ்டோரி ஸ்கிரீன் பிளே எழுதியிருக்காப்ல. பாக்குறதுக்கு ரொம்ப சுட்டி சின்ன பையன் மாதிரி தெரியறான். பட் பயங்கரமான பிரெய்னி ஃபெலோ, ரொம்ப நாலேஜான பர்சன். அவன் ஆக்சுவலா நிறைய படங்கள் பாப்பாரான்னு தெரியல. ஸ்கிரீன் பிளேல வந்து எந்த டீவியேஷனும் இல்லாம பாயிண்ட் 1ல இருந்து எடுத்துட்டு போய் கம்ப்ளீட்டா ஒன்லி வாட் த ஃபிலிம் ரிக்வயர்ஸ், வாட் திஸ் மூவி ரிக்வயர்ஸ்ங்கிறத ஸ்கிரீன் பிளே பண்ணியிருக்காரு. பொதுவா வந்து காமெடி வச்சுக்கலாம், சாங் ஸ்கிரீன் பிளே டைட்டா இருக்கும். அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி ரிவெஞ்ச் டிராமால ஒரு த்ரில்லர் ஃபார்மேட் அதை மர்ஜ் பண்ற பியூட்டி வந்து ஜகன் இதுல ரொம்ப பியூட்டிஃபுல்லா பண்ணியிருக்காரு. ஒரு அற்புதமான ஒரு மெசேஜும் இதுல இருக்கு. அத வந்து நம்ம நிழல் ரவி சார் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்துல நடிச்சிருக்காரு. அவர் ஏதோ ஷூட்டிங்ல இருக்காரு, இன்னைக்கு வர முடியல. அதுவும் வந்து பியூட்டிஃபுல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அந்த மெசேஜ் அந்த படத்தை நீங்க பார்க்கும் போது நீங்க எல்லாருமே அதை ஒத்துப்பீங்க, ஆமா இது உண்மைதான் அப்படிங்கிற இதுல வந்து மாற்றமே இல்லை. கம்மிங் டு ரஞ்சித் வந்து ஃபர்ஸ்ட் இதுல நடிக்கிறாரு. நல்ல ரோல், படம் முழுக்க இருப்பாரு. 20 days ஒர்க் ஷாப் பண்ணி ரிஹர்சல் பண்ணி ஸ்பாட்ல டிஸ்கஷன் இருக்கக்கூடாது, எதுவுமே கன்ஃபியூஷன் வரக்கூடாதுங்கிறதுனால அவருக்கும் வந்து ஒரு ஹோம்ஒர்க் எல்லாம் பண்ணி ஒர்க் ஷாப் எல்லாம் பண்ணி கூட்டிட்டு வந்து நான் கடைசியா படம் பார்க்கும் போது யாருமே இது ஒரு நியூ கமரா தெரியல, ரொம்ப யதார்த்தமா நடிச்சிருந்தாரு. ஸோ ஆல் தி பெஸ்ட் ரஞ்சித் ஃபார் யுவர் டெபியூ. அண்ட் அஃப்கோர்ஸ் நம்ம ஜீவா ரவி சாரை பத்தி நான் சொல்லணும்னு அவசியமே இல்லை. எத்தனையோ படங்கள்ல சிறப்பா நடிச்சிருக்காரு. சில படங்கள்ல வந்து சில காட்சிகள்ல வந்து அற்புதமா அவரோட எமோஷன்ஸை வெளிப்படுத்திருக்காரு. அதே மாதிரி இந்த படத்திலையும் அவருக்கு வந்து கொடுத்த ரோலை அவர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஜேம்ஸ்ங்கிற கேரக்டர் நினைக்கிறேன், கரெக்டா சார்? ஜேம்ஸ்ங்கிற கேரக்டரை பியூட்டிஃபுல்லா புரிஞ்சு அதுக்கு எந்த அளவுக்கு என்ன மீட்டர்ல பெர்ஃபார்ம் பண்ணா டெலிவர் ஆகும், கன்வே ஆகுங்கிறத ரொம்ப அற்புதமா பண்ணியிருக்காரு. அதுல ஒரு எமோஷனல் சீனை வேற ரொம்ப பியூட்டிஃபுல்லா ஆக்ட் பண்ணியிருக்காரு. தேங்க்யூ ஜீவா சார் ஃபார் கம்மிங் இன் டு திஸ் ஃபிலிம். கடைசியா வேற யாரும் இல்லை, நம்ம ஹீரோயின் நிரா. இவங்க வந்து டெலிவிஷன்ல இருந்து மாடலிங் போயிருக்காங்க. மாடலிங்ல யூஎஸ்ல எல்லாம் போய் கவர் பேஜ்ல எல்லாம் அப்பியர் ஆயிருக்காங்க.
பட் எங்களுக்கு என்னன்னா ஒரு நீ போதும் அப்படின்னு ஒரு மியூசிக் ஆல்பம் லான்ச் ஆச்சு. அந்த லான்ச் ஆல்பம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் நான் அரவிந்த் சார் கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி நம்ம ரோல் நம்ம படத்துக்கு கரெக்டா இருப்பாங்களான்னு பாருங்க. பிகாஸ் நீங்களும் புதுசு, நீங்க புது ஃபேஸுக்கு போறதை விட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான, அதாவது இதுக்கு முன்னாடி மாடலிங் பண்ணியிருக்காங்கன்னா கண்டிப்பா ஸ்டேஜ் ஃபியர் இருக்காது, க்ரௌட் ஃபியர் இருக்காது, கேமரா ஃபியர் இருக்காது. அதுக்கப்புறம் ஒரு மியூசிக் ஆல்பம் போய் யூஎஸ்ல தனியா அவங்களே ப்ரொடியூஸ் பண்ணி ஷூட் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னா தட் ஷோஸ் அவங்க எவ்வளவு டெடிகேட்டடா இருக்காங்க, அவங்க எவ்வளவு லைஃப்ல முன்னேறணுங்கிற ஒரு எண்ணத்தோட இருக்காங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதை நம்ம சொன்னோம். அரவிந்த் சாரும் அதை பார்த்து நம்ம படத்துக்கு இவங்க கரெக்டா இருப்பாங்க சார் அப்படின்னு சொல்லி அவங்கள சூஸ் பண்ணி கொண்டு வந்து அஃப்கோர்ஸ் அவங்க ரோலை வந்து அவங்க பியூட்டிஃபுல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. மை பெஸ்ட் விஷஸ் ஃபார் நிரா. இந்த படத்துக்கு அப்புறம் நீங்க நிறைய படங்கள் பண்ணணும், நல்லபடியா ஃப்ளரிஷ்டா ஒரு பெரிய ஹீரோயின் ஆகணும். அண்ட் ஐம் வெரி வெரி ஹாப்பி as an actor to be associated with this team. And கடைசியா நம்ம ஜான் நம்மளுக்கு ஃபேமிலி மாதிரி, நான் எந்த படம் பண்ணாலும் அவருக்கு தெரியாம நான் பண்ண மாட்டேன். எது இருந்தாலும் அவருக்கு டிஸ்கஸ் பண்ணி தான் நான் பண்ணுவேன். பிகாஸ் அவர் ஸ்ட்ரெயிட்டா என் ஃபேஸ்ல வந்து இது நல்லா இல்ல, இது பண்ணாதீங்க, பண்ணா நான் வந்து பேச மாட்டேன் இப்படிலாம் கோச்சுப்பாரு. அந்த நேரத்துல அந்த டைம்ல நான் கூப்பிட்டு ஜான்ட்ட, அதுவும் அந்த வாரிசுக்கு அப்புறம் he was more particular that இதுக்கப்புறம் நம்ம எங்கேயும் கவர் பண்ணக்கூடாது ஜி அப்படின்னு சொல்லி என்னை வந்து இவ்வளோ இந்த அளவுக்கு கூட இருந்து இந்த படம் பண்ண போகும்போது நான் சொன்னேன், இந்த பயங்கரமான சப்போர்ட் தேவைப்படும் ஜான், நீங்க தான் ஃபுல் அண்ட் ஃபுல் பண்ணணும் அப்படின்னு சொல்லும் போது இப்போ வரைக்கும் டே 1ல இருந்து இப்போ வரைக்கும் என் கூட இருந்து இந்த படத்துக்காக சப்போர்ட் பண்ணி இதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஜான். ஆனா இன்னைக்கு கூட இந்த வேலை முடியல ஜான், மார்ச் 7 முடியாது ஜான், அதுக்கப்புறமா 2 வாரம் வேலை இருக்கும். அதுக்கு என்ன காஷ் கீஸ் எதுனா ப்ரொடியூசர்கிட்ட வாங்கிக்கோங்க. ஸோ எஸ், ஏன் இந்த எல்லாரையும் நான், ஏன்னா இங்க இருக்கிற எல்லாருமே ரொம்ப பாசிட்டிவான பீப்புள், ரொம்ப நல்ல மனசோட இருக்கிற ஒரு ஹியூமன் பீயிங்ஸ். ஸோ நான் ஒர்க் பண்ணும்போது ஒரு விஷயம் டெய்லி இருந்தது என்ன அப்படின்னா, எல்லாருடைய பாசிட்டிவிட்டி வைப்ரேஷன் வந்து இட் வாஸ் த்ரூ அவுட் த ஃபிலிம். So thank you so much Arvind sir and Dana sir for giving me this opportunity. And press எப்போதுமே ஒரு சாஃப்ட் கார்னர் என் மேல இருக்கும், என்னை எப்போதுமே சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க, கைட் பண்ணியிருக்கீங்க, பாராட்டி இருக்கீங்க. அதே நேரத்துல சில நல்ல நண்பர்கள் எங்க தப்பாச்சு இதை எப்படி கரெக்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத கைட் பண்ணியிருக்கீங்க. கண்டிப்பா அஸ்திரம் படத்தை நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க, என்கரேஜ் பண்ணுவீங்க. அந்த புது டீமை வந்து நல்லபடியா சப்போர்ட் பண்ணி என்கரேஜ் பண்ணி சக்சஸ்ஃபுல் ஆக்குவீங்கன்னு நான் நம்புறேன். இங்க வந்த எல்லாருக்கும், உங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ. ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த படத்தை முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு 2 டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் படம் பார்த்தாங்க. அதுல ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் பேர் வேண்டாம், ஒரு பெரிய அமௌண்ட் கொடுத்து நம்ம தனா சார் என்ன சொல்றாருன்னா, நான் இந்த அமௌண்ட்டை கொடுத்து இந்த படத்தை எடுத்துக்கிறேன், அப்புறம் என்னங்கிறத பார்ப்போம் அப்படிலாம் சொல்லும் போது தனா சார் வந்து வேணாம், இது இப்படி பண்ணக்கூடாது, இது ஒரு நல்ல டிஸ்ட்ரிபியூட்டர் படம், இந்த படத்தை பண்ணணும் அப்படின்னு சொல்லி 2-3 பேரை வேணான்னு சொல்லி கடைசியா நம்ம செந்தில் சார் படம் பார்த்துட்டு ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணி அவருக்கு அந்த கண்டென்ட் ரொம்ப பிடிச்சிருந்தது. அவருக்கு ஓவராலா ஒரு கேமரா ஒர்க்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. இன்னைக்கு கல்யாணம் வரலன்னு நினைக்கிறேன், அவரும் ரொம்ப சிறப்பா இதுல வந்து சினிமாட்டோகிராஃபி பண்ணியிருக்காரு. எங்க டீமை சப்போர்ட் பண்ணி இந்த படத்தை தமிழ் தியேட்டர்கள் எடுத்து ரிலீஸ் பண்ற செந்தில் சருக்கு இந்த நேரத்துல ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் எஸ், தேங்க்யூ சோ மச் ஃபார் கமிங். தேங்க்யூ. அடுத்தது நம்ம ஜகன் ஆரம்பிக்கிட்டோம். மாறி உட்காரணுமா? எப்படி வா ஜகன், எப்படி வந்து அப்படி மாத்தி மாத்தி உட்காரு. எல்லாருக்கும் வணக்கம். அஸ்திரம் இது எங்களோட ஃபர்ஸ்ட் படம். டைரக்டருக்காகட்டும், எனக்காகட்டும், ஹீரோயின் மேம், ப்ரொடியூசர் சார், ப்ரொடியூசரோட பையன் எல்லாருமே. ஸோ இது ஒரு இன்டென்ஸான த்ரில்லர், ஒரு புதுசாக ஒரு ட்ரை ஸ்க்ரீன் பிளேல பண்ணியிருக்கேன்.
டேரக்டர் சப்போர்ட்டோட. ஷாம் சார் ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காரு, ஒரு சட்டிலான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. ப்ரொடியூசர் கிட்ட இருந்தும் அவரோட பையன் கிட்ட இருந்தும் ரொம்ப பெரிய சப்போர்ட் கிடைச்சிருக்கு. ஹீரோயின் மேம் ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணிருக்காங்க, அவங்களும் ஒரு சட்டிலான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஹீரோயின்னாலே இந்த கிரிஞ்ச் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும், அது இல்லை அவங்க கிட்ட. ஸோ அதனால தைரியமா அந்த படத்தை பார்க்கலாம். ஜீவா ரவி சார் வந்து டேரக்டர்ஸ் ஆக்டர் அப்படின்னு சொல்லலாம். எத்தனை வாட்டி டேக் கேட்டாலும் டேரக்டர் கேட்டாலும் அதை சலிக்காம பண்ணுவாரு. ஸோ அவரும் ரொம்ப ஒரு நல்ல ரோல் ஒன்று பண்ணியிருக்காரு. தேங்க்யூ ஸோ மச் சார் உங்களுடைய சப்போர்ட்டுக்கு. அண்ட் March 7th படம் ரிலீஸ் ஆகுது, நீங்களாம் பார்த்து சப்போர்ட் பண்ணணும். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். அரவிந்த் மட்டும் இல்லை, எனக்கும் இதுதான் ஃபர்ஸ்ட் படம். ஒரு படம் அப்படி நினைச்சு போனாதான் ஏதாவது பண்ண முடியும். அண்ட் ஒருவர் வந்து ரொம்ப சந்தோஷம்னா, ரெண்டு பக்கம் வந்து ரெண்டு பெரிய பெர்ஃபார்மன்ஸ், ரெண்டு பெரிய சீனியர்ஸ் உண்டு. ஷாம் சார் இந்த பக்கம், அந்த பக்கம் நெல்கர் ரவி சார். பட் ஷாம் சாரோட நடிக்கிறதுக்கு எனக்கு பிளஸிங் இல்லை இந்த படத்துல. ஸோ காம்பினேஷன் இல்லை. ரவி என்னோட நடிச்சிட்டேன், ஒரு 2 சீன் 3 சீன் பண்ணோம். ஸோ அது ஒரு குறிப்பிட்ட ஒரு குடும்பமா அதை நடிச்சு முடிச்சிட்டோம். ஹீரோயின் கூட நடிக்கிறதுக்கும் காம்பினேஷன் இல்லை. பட் இருந்தாலும் எனக்கு வந்து நார்மலா வந்து ஒரு அப்பா ரோல் தான் அந்த படத்துல. பட் ஒரு டிஃபரெண்டான அப்பாவை நீங்க பாப்பீங்க, ஒரு எமோஷனல் ஃபாதர். எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதுக்கு அரவிந்துக்கும் ப்ரொடியூசர் சாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஸோ கொடைக்கானல நாங்கள் இருந்த அந்த 8 நாளோ 9 நாளோ வந்து எனக்கு ரொம்ப என்ஜாயபிள். விருதுக்கு அப்புறம் இது ஒரு பெரிய மெமரி எனக்கு இருக்கும். அண்ட் சமீபத்தில் அது விடாமுயற்சி பண்ண 13 நாள் பேங்காக்ல இருந்தேன். இந்த ஹாப்பினஸ் வந்து எனக்கு இருந்தது வந்து ரொம்ப சூப்பர்வா இருந்தது. அதை விட ஒரு 10 மடங்கு ஹாப்பினஸ் வந்து எனக்கு இந்த டீம் கொடுத்தாங்க. ப்ரொடியூசர்ஸ் சரி, ஆக்டர்ஸ் சரி, எல்லாருமே கொடுத்தாங்க. அவர் சொன்னாரு, நிறைய எவ்வளவு டேக் கேட்டாலும் கொடுத்துருவாங்கன்னா அவ்வளவு டேக் வாங்கிருக்கோம்னு தான் அர்த்தம், வேற ஒண்ணுமே இல்லை. ஒருவர் வந்து இட்ஸ் வெரி நைஸ் மூவி. அண்ட் ஷாம் சார் வந்து ஆக்ட் பண்ணும்போது நான் போய் உட்காந்து அங்க 2 days நான் போய் உட்காந்து பார்ப்பேன். ஒரு சீனியர் பெர்ஃபார்ம் பண்ணும்போது அவங்க கிட்ட நிறைய விஷயம் எடுத்துக்கலாம். ஸோ ஷாம் சார் கிட்ட நிறைய விஷயங்கள் எடுத்திருக்கேன், நான் சொல்ல மாட்டேன். அவரோட காம்பினேஷன் தான் இல்லை, பட் ஐ டேக்கன் லாட் ஆஃப் திங்ஸ், நிறைய லேர்னிங் எடுத்திருக்கேன். அண்ட் ரவீனோட நிறைய விஷயங்கள் நான் பண்ணியிருக்கேன். அண்ட் வெல்கம் நீரா தமிழ் இண்டஸ்ட்ரி, தமிழ் பொண்ணு, அதுவும் திண்டுக்கல் பொண்ணு. கரெக்டா? ஸோ வெரி ஹாப்பி. எனக்கு நம்ம ஒரு தமிழ் பொண்ணு வந்து இன்ட்ரடியூஸ் பண்றது வந்து அரவிந்த் தான் அந்த பெருமை பேசுவோம். மெயினாக ஷாம் சாருக்கு தான் அந்த கிரெடிட் போகும். வெரி ஹாப்பி ஃபார் தட். அண்ட் ப்ரொடியூசர் வந்து ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் அவர் ப்ரொடியூசர்னு எனக்கு தெரியவே இல்லை. ஸ்பாட்ல சாதாரணமா நின்று இருந்தாரு. சார் கொஞ்சம் இப்படி தள்ளுங்க சார் சொல்லிட்டு போயிட்டேன். சார் அவர் தான் சார் ப்ரொடியூசர், சம்பளம் வராது சார் போங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் போயிட்டு சார் வெரி சாரிண்ணா. எதுக்கு சொல்ல வரேன்னா, அவரை எளிமையான மக்கள் அங்கே இருந்தது ஃபுல்லா. அண்ட் கொடைக்கானல்ல நம்ம எல்லாருமே அவங்க வீட்டில் பாத்துக்கிற மாதிரி எங்களை பாத்துட்டாங்க, எந்த வித குறையும் இல்லை. அண்ட் இதுல ஒருத்தரை பத்தி மட்டும் நான் சொல்ல மாட்டேன். ஹாஜி முகமதுன்னு சொல்லி மேனேஜர் ஒருத்தர் இருந்தாரு. அவர் ஃபுல் அண்ட் ஃபுல் அவருக்கு வந்து நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்றேன். நிறைய ஓட்டம் ஓடினார் அண்ட் பண்ணார், எல்லாமே பண்ணாங்க. ஸோ அவர் வந்து நீங்க இல்ல இருக்காரா இல்லைன்னு தெரியல, பட் அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். அண்ட் மோரோவர் இந்த டெக்னீஷியன்ஸ், இந்த படத்துல இருக்கவங்க எல்லாமே சூப்பர் டெக்னீஷியன்ஸ். எல்லாருக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அண்ட் ஷாம் சார் அவரோட கம்பேக் வந்து வாரிசுலயே வந்து அவர் கம்பேக் இல்லை, எப்பவோ அவர் வந்துட்டு திருப்பி அவர் வரணுன்றதே இல்லை. ஷாம் சார்னா எல்லாருக்குமே தெரியும். ஸோ அவரோட நிழல்ல இந்த படம் அவரோட ஷோல்டர்ல இருக்கு. நாங்கெல்லாம் அவரோட சேர்ந்து டிராவல் பண்ணி அண்ட் அஸ்திரம் உங்க தயவோட உங்களோட சப்போர்ட்டோட பெரிய ஒரு வெற்றி பெறுன்ற ஹெல்த்தியான ஒரு வெற்றி வந்து மக்கள் வந்து இது கண்டிப்பா கொடுப்பாங்கன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. நீங்களும் உங்களை ஆதரவு கொடுங்க. ரொம்ப நன்றி. ஹாப்பி ஹாப்பி ஹாப்பி. தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் அரவிந்த் ராஜகோபால். அஸ்திரம் படத்தை இயக்கியிருக்கேன். மிஸ்டர் ஜெகன் என்னோட தம்பி, அவர் தான் ஸ்டோரி அண்ட் ஸ்கிரீன் பிளே பண்ணியிருக்காரு. இது ஒரு சரியல் மொமெண்ட் மாதிரி தான் இருக்கு. ஏன்னா எல்லார் மாதிரியும் சினிமா ஆசைப்பட்டு முயற்சி பண்ணி ஒரு கார்பரேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு பேரலாக ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணிட்டு இண்டிபெண்டன்ட் ஃபிலிம் கிடைக்கிறதெல்லாம் பண்ணிட்டு குட்டி குட்டியாக நடிச்சுட்டு இன்னைக்கு ஒரு இயக்குனராக இந்த இடத்துல உட்கார்ந்துருக்கேன். அதை என்னால் வார்த்தையால் விவரிக்க முடியல இவ்வளோ மீடியா முன்னாடி. ஸோ இது ஜஸ்ட் லைக் தட் நடக்கல. ஒரு 10 வருஷம் ஒரு டிராவலுக்கு அப்புறம், முயற்சிக்கு அப்புறம் நடந்திருக்கு. ஸோ எனக்கு இந்த கதையை, ஏன்னா ஜென்ரலாக வந்து ப்ரொடியூசர்ஸ் வந்து கதை சொல்ல போகும்போதே யாரோட அசிஸ்டன்ட்னு கேட்பாங்க, யார்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்க தம்பி உனக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு கேட்பாங்க. ஆனால் நான் ஃபர்ஸ்ட் பார்த்த ஒரு வித்தியாசமான நபர் வந்து தனா சார் தான். ஏன்னா அவரோட சார் ஒரு பிரின்சிபலே வச்சிருக்காரு. அவர் இளம் இயக்குநர்கள் ஒரு 10 பேரை உருவாக்கணும்ன்றது அவரோட மிகப்பெரிய ஆசையா இருக்கு. அது எனக்கு தெரிஞ்சு எந்த ப்ரொடியூசரும் இப்படி எனக்கு தெரிஞ்சு நான் சொல்லி கேள்விப்பட்டதில்லை. என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, நீ படம் பண்ணுவியா படம் பண்ண மாட்டியான்ற ஒரு கேள்வி இருக்கு. ஆனா சாரு அந்த கதையை கேட்டதுக்கு அப்புறம் முழுமையா நம்பி, எனக்கு வெறும் ஷார்ட் பிலிம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு மட்டும்தான் தெரியும். அவர் எந்த விதமான என்கிட்ட பெரிய ஷார்ட் பிலிம் காமி, உன்னோட ஏதாவது ஒரு 2 சீன் எடுத்துட்டு வா அப்படின்னா எதுவுமே சார் கேட்கவே இல்லை. அந்த கதையை மட்டுமே நம்பி, நான் சொன்ன கதையை நம்பி, என் வார்த்தையை நம்பி சார் வந்து என்னை நம்பி இன்வெஸ்ட் பண்ணது வந்து
என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு சாதாரண விஷயம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன் இந்த காலகட்டத்தில். ஏன்னா எவ்வளோ அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் பெரிய பெரிய டைரக்டர்ஸ் கிட்ட ஒர்க் பண்ணிட்டு ஸ்டில் தே ஆர் ஸ்ட்ரகிளிங் டு கெட் சிங்கிள் ப்ரொடியூசர். அந்த ஃபர்ஸ்ட் படம் வாய்ப்பு கிடைக்கிறது எவ்வளவு கஷ்டம்ன்றது இங்க இருக்கிற எல்லாருக்கும் தெரியும். அது எனக்கும் இருந்தது. ஆனா சார் மூலமா அந்த வாய்ப்பு கிடைச்சி இன்னைக்கு இங்க உட்கார்ந்து இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த சமயத்துல சாருக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ அவங்களுக்குள்ளவே அவரோட சன் ரஞ்சித் எல்லாமே இந்த படம் உருவாகத்திற்கு ஒரு முக்கிய காரணமா என்னை நம்பி இது வரைக்கும் நான் கேட்டதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதனாலதான் இவ்வளவு தூரம் வந்திருக்கு. ஸோ அதையெல்லாம் விட எல்லாமே அமைஞ்சிச்சானா ஒரு படத்துக்கு ஒரு ஹீரோ கிடைக்கிறது இன்னைக்கு அதை விட ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்கு. ஏன்னா சில ஹீரோக்கள் கிட்ட நான் 6 மாசம் கதை சொல்றதுக்கெல்லாம் ஃபாலோ பண்ணி 6 மாசம் எல்லாம் ஆயிருக்கு அவங்களை மீட் பண்ணி கதை சொல்றதுக்கெல்லாம். அப்படி இருக்கும்போது நான் வெறும் சோசியல் மீடியால ஒரு அமிச்ச மெசேஜை பார்த்துட்டு சார் எனக்கு ரிப்ளை பண்ணி இமிடியேட்டா 2 நாள் என்னை கூப்பிட்டு கதை கேட்டு ஓகே பண்ணி அடுத்த லெவலுக்கு கொண்டு போனாரு. ஒன்லி சார் அந்த கதை மேல வச்ச நம்பிக்கையும் என் மேல வச்ச நம்பிக்கையும் அதை நிறைவேற்றிருக்கேன் நான் நம்புறேன் சார். சோ இந்த படத்துல நான் நன்றி சொல்லணும் அப்படின்னா என் பின்னாடி அவ்வளோ பேர் நின்றுருக்காங்க. நான் பேர் சொல்ல ஆரம்பிச்சேன்னா போயிட்டே இருக்கும். ஆனா எனக்கு அவ்வளோ பெரிய சப்போர்ட்டை ஏன்னா எனக்கு எந்த வித சினிமா பேக்ரவுண்டும் கிடையாது. ஒன்லி ஒரு ஐடி கம்பெனியில வேலை பார்த்துட்டு ஒரு சினிமா ஆசையில வந்த ஒரு ஆள் தான், நான் சாதாரண ஆள் தான். அப்படி இருக்கிறவங்களுக்கு கூட அவ்வளோ பேர் எனக்கு என் டைரக்ஷன் டீம்ல சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. என்னோட அசோசியேட் டைரக்டர்ஸ் எல்லாமே அவங்களுக்கு சினிமா நாலேஜ் இருக்க தவிர அவங்களுமே எங்கேயும் ஒர்க் பண்ணதே கிடையாது. என் கூட ஷார்ட் பிலிம் பண்ண அனுபவம் மட்டுமே. அந்த அனுபவத்தை வச்சு மட்டும் என் கூட அவ்வளோ பேர் நின்றுருக்காங்க. அவங்களோட உழைப்பு வார்த்தையால சொல்ல முடியாது, அவ்வளவு தூரம் எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு இந்த சமயத்துல எனக்கு மிகப்பெரிய சாரே ஆல்ரெடி எல்லாரும் பேருமே சொல்லிட்டாரு. அவங்களுக்கு என்னோட மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மிஸ்டர் ஜெகன் என்னை நம்பி என் தம்பி கதையை கொடுத்தாரு. அந்த கதையை நாங்க எல்லாருமே சேர்ந்து முழுமையா வேலை பார்த்து நல்லா பண்ணியிருக்கோம் நம்புறோம். அண்ட் ஜீவா ரவி சார் பத்தி சொன்னாரு. ஒரு டேக் எனக்கு ஸ்டில் டைம் இல்ல, ஒரே டைம்ல 5 ஷர்ட் மாத்தணும், 5 ஷர்ட் மாத்தணும். எனக்கு வேற எந்த ஆர்டிஸ்டா இருந்தாலும் இமிடியேட்டா பண்ணிருப்பாங்களான்னு தெரியல. நின்றுக்கிற இடத்துல சட்டையை கழட்டிட்டு 5 தடவை மாத்தினாரு சார். ஒரு அந்த ஷார்ட் முடிச்சோடனே 2 நிமிஷம், அடுத்த 2 நிமிஷம், 5 நிமிஷத்துல டைம் இல்ல, முடிய போகுது கால் ஷீட். சோ சார் அதை நான் மறக்கவே மாட்டேன் சார், சீரியஸா. ஏன்னா அவ்வளோ பெரிய சப்போர்ட் எல்லாருமே, நேல்கள் ரவி சாரா இருக்கட்டும், ஜீவா ரவி சாரா இருக்கட்டும், இப்போ ஹீரோயின் பத்தி வருவோம், எல்லாருமே அவ்வளவு பெரிய சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. மேமும் கதை கேட்ட நாள்ல இருந்து இன்னி வரைக்கும் எந்த வித எதிர்பார்ப்பும் இல்லாம இந்த கதையை மட்டுமே எங்களுக்கு முழு ஆதரவு கொடுத்திருக்காங்க நிரா மேம். அவங்களுக்கும் இந்த படம் ஒரு முக்கியமான படமா இருக்கும் நான் நம்புறேன். சோ இது இல்லாம எனக்கு பெரிய பக்கபலமா இருந்த சில பேரை மட்டும் நான் சொல்லி முடிச்சுக்கிறேன். என்னோட கேமராமேன் மிஸ்டர் கல்யாண் டிஓபி. இன்னைக்கு படம் ட்ரெய்லர் நீங்க பாத்திருப்பீங்க. அந்த ட்ரெய்லரோட விஷுவல் கிராண்டியர் கொடைக்கானல். ஏன்னா நான் புதுசுன்றதுனால நான் ஒரு விஷயம் ரொம்ப தெளிவா இருந்தேன். சார்ட்டி ஒரு விஷயம் சொல்லிட்டேன், சார் நான் புதுசு, நான் என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய கேமராமேன் இருக்காங்க, ஆனா யாரையும் கூப்பிட்டு படம் பண்ண மாட்டேன் சார். ஏன்னா முதல் படம் நான் கரெக்டா பண்ணணும், அதனால கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ்டு டெக்னீஷியன் தான் சார் போவேன் அப்படின்னு சொன்னதுக்கு சார் அதுக்கான விஷயங்கள் எல்லாமே ஏற்பாடு பண்ணி கொடுத்தாரு. நான் கேட்டது எல்லாமே. மிஸ்டர் கல்யாண் எஸ் டட் ஃபேண்டாஸ்டிக் ஒர்க். நீங்க ட்ரெய்லர் பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். மியூசிக் டைரக்டர் சுந்தரமூர்த்தி, அவர் ஐரா 8 தோட்டாக்கள், பொம்மை நாகி நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு. அவரும் இந்த படத்துல அவர் கையாண்ட ஆர்கெஸ்ட்ரேஷன், பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்ப புதுசா இருக்கும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க ஒரு நல்ல தியேட்டர்ல பாத்தீங்கன்னா ஆடியோவாவே நிறைய ஒர்க் பண்ணிருக்கோம். சின்ஸ் நான் ஒரு டப்பிங் ஸ்டுடியோ பேரலா வச்சுட்டு இருந்ததுனால அந்த சவுண்ட்ல கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்ன்றதுனால ஆடியோ சைடு பார்த்து வேலை பார்த்திருக்கோம். கண்டிப்பா ஒரு நல்ல டால்பி தியேட்டர்ல இந்த படம் பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய அனுபவம் கொடுக்கும் நான் நம்புறேன். சோ அண்ட் எடிட்டர் மிஸ்டர் பூபதி, அவரை பத்தி சொல்லி ஆகணும். ஏன்னா எனக்கு எல்லா வேலையுமே கூட இருந்து இன்னி வரைக்கும் பார்த்து கொடுக்கறது மிஸ்டர் பூபதி. பூபதி எடிட்டிங்ல ஒரு பெரிய மேஜிக் பண்ணியிருக்காரு இந்த படத்துக்கு நான் நம்புறேன். சோ அவருக்கு இந்த சமயத்துல மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இதை தாண்டி இந்த படத்துல ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியனுக்கும், மிக்சிங் இன்ஜினியர் மிஸ்டர் ஆனந்த் ராமச்சந்திரன், சோ ஃபைனல் மிக்ஸ் ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி இந்த படத்துல எனக்கு அவ்வளோ பேர் இது வரைக்கும் கூட இருந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் நன்றி. அதை விட எங்களால முடிஞ்ச வரைக்கும் இந்த படத்தை நாங்க எங்க வேலையை சரியா செஞ்சிருக்கோம் நம்புறோம். இனிமே நீங்க பிரஸ் இது வரைக்கும் நிறைய நல்ல படங்களை இது வரைக்கும் நீங்க ஆதரவு பண்ணிருக்கீங்க. அதுக்கு பல படங்கள் உதாரணம் இருக்கு. அந்த வரிசையில கண்டிப்பா அஸ்திரம் படத்தை நீங்க கண்டிப்பா பாருங்க. பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பா இது நல்ல படம் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு நீங்க எழுதுறீங்க அப்படின்னா கண்டிப்பா அது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேரும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. சோ கண்டிப்பா இந்த படத்தை நீங்க பார்த்துட்டு மக்கள்கிட்ட கொண்டு போறதுக்கு பெரிய சப்போர்ட் வேணும்னு நான் ரொம்ப தாழ்மையா இந்த இடத்துல கேட்டுக்கிறேன். தேங்க்யூ சோ மச். ஜான் சாரை விட்டுட்டேன், மன்னிக்கவும். எனக்கு ஜான் சார் நிறைய சப்போர்ட் பண்ணிருக்காரு. சில இடங்கள்ல உரிமையா கூட கோச் இருந்திருக்கேன் அவரு தப்பா எடுத்துக்கிட்டாருன்னு தெரியல. ஆனா ஒரே ஒரு எண்ணம், இது ஒரு இந்த முதல் பட வாய்ப்புன்றது எவ்வளவு கஷ்டம்ன்றது தெரியும். அதை சரியா கொண்டு போய் சேர்த்தணும்ன்றதுல இவ்வளவு நாள்
வேலை பார்த்திருக்கோன்றதுனால ஜான் சார் நிறைய தொந்தரவு பண்ணியிருக்கேன் நான் ப்ரமோஷன் விஷயத்துக்கு. ஸோ அவரும் எனக்கு இன்னைய வரைக்கும் கோச்சிக்காம அவ்வளவு பக்கபலமா நான் கேட்கறது எல்லாமே ஒரு மீடியா சைட்ல இருந்து பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இந்த சமயத்துல ஜான் சாருக்கு மிகப்பெரிய நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு இப்படி ஒரு நிகழ்வுல நான் வந்து உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன் அப்படிங்கிறது. ஹீரோயின் ஆஃப் அஸ்திரம் அப்படிங்கிறது வந்து எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு ரொம்ப பெருமை படக்கூடிய ஒரு விஷயம். பிகாஸ் அந்த ஜேர்னி எனக்கு வந்து இட் வாஸ் நாட் ஈஸி. நிறைய ஸ்டீரியோ டைப்ஸை பிரேக் பண்ணி தான் இந்த இடத்துக்கு வர வேண்டியதா இருந்தது. டெலிவிஷன்ல ஸ்டார்ட் பண்ணி அப்புறம் ஒரு இது வந்து நான் ஒரு ப்ரொஃபஷனா சூஸ் பண்ணி இதுதான் என் ப்ரொஃபஷன் நான் மென்டலி டிசைட் ஆகும்போது நான் இதுக்கு எந்த அளவுக்கு தகுதியா இருக்கேன் அப்படிங்கறத உணர்றதை விட ரொம்ப யதார்த்தமா எல்லாரும் மாதிரி நானும் வந்து ஏன் எனக்கு சான்ஸ் கிடைச்சா நானும் ப்ரூவ் பண்ணுவேன் இப்படி ஒரு மைண்ட் செட்ல நான் டிராவல் ஆயிட்டு இருந்தேன். பட் தேர் வாஸ் அ சிச்சுவேஷன், ஒரு கட்டத்துல இத இப்படி பார்க்காம வேற ஏதாவது பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கலாமான்னு நினைக்கக்கூடிய ஒரு தருணம் வந்தது. அதுதான் வந்து சினிமாக்கு டைம் ரொம்ப முக்கியம்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் அந்த டைமான்னு எனக்கு தெரியல. அது அப்படிதான் நான் நம்புறேன். தட் டைம் இத வேற பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கும்போது நான் ஏன் சான்ஸ்க்காக இங்க போகணுமா அங்க போகணுமா, ஏன்னா எங்க போகணும்னு தெரியாது போகணும்னு நினைச்சாலும். சோ என்ன பண்ணணும்னு தெரியாத போது நம்மளே ஒரு சான்ஸ் கிரியேட் பண்ணிக்கலாமே அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்தது. அப்படி பண்ணதுதான் நீ போதும். அந்த நீ போதும் ஆல்பம் சாங் நம்ம சென்னையில பண்ணாலே, நான் திண்டுக்கல்ல பிறந்தேன், சென்னையில வளர்ந்தேன். சோ இங்க இருக்கிற கான்டாக்ட்ஸை வச்சே நம்ம ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும், எலிவேட் பண்ணணும், அதுவே கஷ்டம். பட் அங்க தனியாலா யூஎஸ்ல யாருமே தெரியாம ஒரு ப்ராஜெக்ட நான் வந்து கிரியேட் பண்ணி அதை லான்ச் பண்ணும் போது பயங்கர எதிர்ப்புகள்னு சொல்ல முடியாது, நிறைய ஹர்டில்ஸ் வந்துச்சு. இண்டிபெண்டா இண்டிவிஜுவலா நான் அதை வந்து ஹேண்டில் பண்றது ரொம்ப சிரமப்பட்டேன். பட் ஒரு மேனிஃபெஸ்டேஷனோட ஒரு ஸ்ட்ராங் வில்லோட நம்ம if we move forward நடக்கிறதெல்லாம் கண்டிப்பா நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்ற மாதிரி, லைக் எவ்ரிதிங் வாஸ் அன்ஃபோல்டிங் ஃபார் மீ. எல்லாமே நல்லதே நடக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு காமிக்கக்கூடிய விஷயங்கள் ஆர்யா சார், ஐஸ்வர்யா ராஜேஷ் மேம், ரேவதி மேம் அண்ட் குஷ்பு மேம், இவங்கள மாதிரி ஆட்கள் எல்லாம் எனக்கு அந்த ப்ராஜெக்ட் டிஜிட்டலா லான்ச் பண்ணி கொடுத்தாங்க. ஏன்னா அது வந்து ஒரு விமன் ஓரியன்டட் சப்ஜெக்ட். அண்ட் ஷாம் சார், மீனா மேம், பரத் சார் இவங்க அண்ட் டைரக்டர் பரத் மோகன் சார் இவங்க எல்லாம் வந்து எனக்கு நேர்ல வந்து எனக்கு அந்த சாங் லான்ச் பண்ணி கொடுத்துட்டு ஷாம் சார் வந்து ரொம்ப அப்ரிஷியேட்டிவா பேசினாங்க எல்லாருமே. அண்ட் ஷாம் சார் ஆல்சோ ரொம்ப நிறைய விஷயங்கள் கேட்டாரு. இது எப்படி பண்ணீங்க, என்ன பண்ணீங்க, எப்படி பிளான் பண்ணீங்க, இந்த ஐடியா எப்படி வந்ததுங்கிறதுலாம் ரொம்ப யதார்த்தமா கேட்டாரு அந்த இடத்துல. நானும் இதுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப யதார்த்தமா பதில் சொன்னேன். அவர் வாழ்த்தினாரு, எல்லாரும் வாழ்த்துற மாதிரி இவரும் வாழ்த்துறாருன்னு சொல்லிட்டு நானும் ரொம்ப சந்தோஷப்பட்டு அதோட லைக் ஐ தாட் லைக் வாட் நெக்ஸ்ட் அப்படிங்கிற மைண்ட் செட்டோட தான் நான் வீட்டுக்கு கிளம்பி வந்தேன். வித்தின் வீக் ஆர் 2 எனக்கு வந்து அரவிந்த் சார் கிட்ட இருந்து ஒரு கால் வந்தது. என்னோட நீ போதும் வந்து லேரி அண்ட் டி சீரீஸ் அவங்க கிட்ட தான் நாங்க பிசினஸ் க்ளோஸ் பண்ணிருந்தோம். லேரி ஆனந்த் சார் அவர் வந்து என்னோட கான்டாக்ட ஷேர் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு படம் நடக்குது, உங்களை ஹீரோயினா நாங்க நிறைய ஹீரோயின்ஸ் பாத்துட்டு இருக்கோம், நாங்க உங்களையும் உங்களோட ஒர்க்கையும் நாங்க பார்த்தோம், நாங்க உங்ககிட்ட பேசணும்னு நினைக்கிறோம், கேன் யூ கம் டு தி ஆபீஸ்னு கேட்டாரு அரவிந்த் சார். ஷோர் சார்ன்னு சொல்லிட்டு மீட் பண்ண. அது வரைக்கும் எனக்கு தெரியாது இது என்ன ப்ராஜெக்ட், யாரு ஹீரோ, எந்த டீடைல்ஸுமே எனக்கு தெரியாது. நரேஷன்ல உட்கார்ந்த அங்கதான் நான் அரவிந்த் சாரையும் ஜெகனையும் நேர்ல ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணேன். அண்ட் ஒரு ரைட் டீம் அப்படின்னு இவங்க நம்ம ரைட்டான பீப்புளோட தான் ஒர்க் பண்றோம் அப்படிங்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம அப்சர்வேஷன்ல வந்து விழுற விஷயம் அவங்க எவ்வளவு பிளான்டா இருக்காங்க, எவ்வளவு ஆர்கனைஸ்டா இருக்காங்க, எப்படி நம்மள ரிசீவ் பண்றாங்கிறத பார்த்தாலே நம்மளுக்கு புரிஞ்சிடும். அந்த வகையில இவங்க 2 பேருமே நான் அவ்வளவு நல்லா வெல்கம் பண்ணாங்க, அவ்வளவு ப்ரொஃபஷனலா ஹேண்டில் பண்ணாங்க. அண்ட் டைரக்டர் சாரோட அந்த ஜேர்னி இப்ப சொன்னார் இல்லையா, 10 வருஷம் நானும் ஸ்ட்ரகிள் பண்ணிருக்கேன். அவரோட அனுபவங்கள்லாம் வந்து இன்னொரு சக மனிதரை எப்படி நல்ல மாதிரி ட்ரீட் பண்ணணும் அப்படிங்கறத அவருக்கு கத்து கொடுத்திருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ சோ மச் சார் ஃபார் ட்ரீட்டிங் மீ சோ வெல் அண்ட் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் இந்த கதையா கேட்கும் போது இந்த கண்டென்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. என்னோட இந்த ஜேர்னில நான் கத்துக்கிட்ட ஒரு விஷயம், நான் நம்புற விஷயம், ஒரு நல்ல படத்துல, ஒரு ஜெயிக்கக்கூடிய ஒரு படத்துல நான் இருந்தேன்னா கண்டிப்பா நானும் ஜெயிப்பேன் அப்படிங்கிற கான்பிடன்ஸ்ல தான் இந்த படத்துக்குள்ள நான் வந்தேன். அண்ட்
ஷாம் சார் சொன்ன மாதிரி ஜெகன் வந்து பார்த்ததா ரொம்ப சைலண்ட் அண்ட் வெரி யங் ஹி லுக்ஸ், பட் தாட் ப்ராசஸ் வைஸ் அவர் வந்து பயங்கரமா எழுதுவாரு. அவரோட இவங்க ஆபீஸ்ல பெர்ஃபியூம்னு சொல்லிட்டு ஒரு இங்கிலீஷ் பிலிமோட போஸ்டர் நான் பார்த்தேன். அந்த படம் பர்சனலா எனக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபிலிம். அது வந்து சைக்கோ த்ரில்லரோட படம். அதை பத்தி நான் கேட்கும் போதே நானும் ஜெகனும் அங்கேயே கிளிக் ஆயிட்டோம். ஸோ அங்க இருந்தே எனக்கு வந்து ஒரு கம்ஃபர்ட் கிடைச்சிச்சு. ஓகே, இட்ஸ் அ வெரி நைஸ் டீம், ஐ கேன் கான்பிடென்ட்லி ஒர்க்ங்கிற ஒரு ஃபீலிங் கொடுத்தாங்க. அங்க லொகேஷன் போனா ஜென்ரலா எல்லாருக்குமே ஒரு ஹெசிடேஷன் இருக்கும்ல, எவ்வளவு கம்ஃபர்ட் இருக்கும், நம்ம எங்க போறோம், அதுவும் அவுட்டோர் டிராவல் பண்ண போறோம், எப்படி நம்ம ஸ்டே பண்ண போறோம், என்னெல்லாம் இவங்க நம்மளுக்கு கம்ஃபர்டபுளா ப்ரொவைட் பண்ணுவாங்கிறது தெரியாது. அங்க போய் பார்த்தா ப்ரொடியூசர் சார் வந்து அங்க ஒரு ஹோம்லி ஆம்பியன்ஸே செட் பண்ணி வச்சிருக்காரு. ஐ நெவர் ஃபெல்ட் லெஃப்ட் அவுட் எனிவேர். எங்கேயுமே தனிமையா ஃபீல் பண்ணல, அன்சேஃபா ஃபீல் பண்ணல. அந்த செக்யூரிட்டி தான் எல்லா ஆக்டர்ஸ்க்குமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏதாவது ஒண்ணு குறையுது அப்படின்னா, ஏதாவது ஒண்ணு மிஸ் ஆகுது அப்படின்னா நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் வரலாம், ஒரு அப்செட் ஆயிட்டோம் அப்படின்னா நம்மளால சரியா பெர்ஃபார்ம் பண்ண முடியாது. பட் எனக்கு அந்த மாதிரி எந்த விதமான கஷ்டமும் கொடுக்காம என்ன அவங்க வீட்டு பொண்ணு மாதிரி பாத்துக்கிட்டாங்க. அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார், தேங்க்யூ சோ மச். அவரோட ப்ரொடக்ஷன்ல ஒர்க் பண்றதுக்கு அவ்வளோ கம்ஃபர்டபுளா நான் ஃபீல் பண்ணேன். தென் கம்ஸ் ரஞ்சித். ஒரு சின்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு ஃப்ரம் டெலிவிஷன் டு டுடே அஸ்திரம்ல. ஒரு இன்டர்மீடியட் லெவல்ல நம்மளுக்கு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தெரியும்னா ஷாம் சார் வந்து பயங்கர அட்வான்ஸ்டு ரேஞ்ச்ல இருக்காங்க. ரஞ்சித் வந்து இஸ் அ ஃப்ரெஷர் ஆஸ் அன் ஆக்டர். அது மட்டும் இல்லாம இந்த படம் ஷாம் சாரோட ஷோல்டர்ஸ்ல தான் டிராவல் ஆகுது என்டையர் ஃபில்ம். நாங்க எல்லாருமே வந்து அவரை குஷன் பண்ற ஒரு கேரக்டர்ஸ்ல தான் இருக்கோம். அப்படின்னும் போது இவர் ரஞ்சித் வந்து த்ரூ அவுட்டா டிராவல் பண்றாரு ஷாம் சார் கூட. அவரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ட். பிகாஸ் ஒருத்தர் ஒரு சீன்ல ப்ராப்பரா பெர்ஃபார்ம் பண்ணலனாலும் மொத்த சீனும் இறங்கிடும் போது அவருக்குமே ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. பட் எந்த இடத்துலயுமே படம் பார்த்ததுக்கு அப்புறமும் சரி, இல்ல ட்ரெய்லர் பார்த்துட்டும் சரி, ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், ஃபேமிலி சர்க்கிள், எனிவேர் எங்கேயுமே ஒரு நெகட்டிவ் கமெண்டோ இல்ல ஒரு முக சுருக்கமோ எதுவுமே இல்ல. அவ்வளோ அப்ரிஷியேட் பண்ணிருக்காங்க. இது this happened only because Ranjit had that open mind to learn. He was completely open to learn and perform well. Thank you so much, Ranjit. And Jeeva Ravi sir, thank you for being a part of this film, sir. நீங்க சொன்ன மாதிரி காம்பினேஷன் சீன்ஸ் கிடையாது நம்மளுக்கு. ஆனா இவங்களோட கேரக்டர் இஸ் கைண்ட் ஆஃப் த பேஸ் ஃபார் த ஃபில்ம். அதுதான் வந்து இட் கிரியேட்ஸ் த ரூட். அப்படின்னும் போது he played a very prominent role. நான் ஜீவா ரவி சாரை வந்து நிறைய ஆட்ஸ்ல பாத்திருக்கேன், மிருதன் ஃபிலிம்ல பாத்திருக்கேன். எல்லா இடத்துலயுமே வந்து ஒரு நெகட்டிவ் ஷேட்ல பிளே பண்ணிருப்பாங்க. பட் இங்க கம்ப்ளீட்டா ஒரு எமோஷனல், நீங்க ட்ரெய்லர் பாத்திருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், அவரோட ஒரு க்ரைங் சீக்வன்ஸ் வச்சிருப்பாங்க. பயங்கர எமோஷனலா இருக்கும். அது நம்ம வீட்டுக்கு திரும்பி போகும்போது கூட அது மைண்ட்லயே ஓடிட்டு இருக்கும். அந்த மாதிரியான ரொம்ப இம்பார்ட்டன்டான ப்ராமினன்டான ரோல் பிளே பண்ணிருக்காரு. அண்ட் எங்க எல்லாருக்குமே ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. பட் நாங்க எல்லாருமே வி கீப் குஷனிங் தட் மெயின் பர்சன் ஷாம் சார். அண்ட் ஷாம் சார், தேங்க்யூ சோ மச் ஃபார் பீயிங் தட் கம்ஃபர்டபுள் பர்சன். ஒரு 20 வருஷத்துக்கும் மேற்பட்ட உங்களோட இந்த ஜேர்னில ஹீரோயின்ஸ் லைக் ஜோதிகா மேம், சிம்ரன் மேம், த்ரிஷா மேம்ல டெபியூ ஆனது, அசன் மேம்ல டெபியூ ஆனது எல்லாருமே உங்க கூட தான். அப்படின்னும் போது நானும் உங்க கூட டெபியூ ஆகிற ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குங்கிறதே நான் வந்து ரொம்ப பெரிய வரமா நான் பாக்குறேன். அண்ட் நாட் எவ்ரி ஒன் வில் ஹாவ் தட் ஹார்ட் டு சே ஓகே இந்த பொண்ணை காஸ்ட் பண்ணுங்க, இந்த பொண்ணை வந்து ஹீரோயினா போடுங்க அப்படின்னு எல்லாராலும் சொல்ல முடியாது. பட் நீங்க அதை மீறி என்ன அங்க லான்ச்ல என்ன அப்ரிஷியேட் பண்ணது இல்லாம நீங்க இங்கேயுமே வந்து என்ன ரெஃபர் பண்ணிருக்கீங்கன்னா அந்த மனசே வந்து நான் கடவுளா பாக்குறேன். ஸோ பிகாஸ் பிரேக்கிங் த ஸ்டீரியோடைப்ஸ் அண்ட் பிகமிங் அ ஹீரோயின், அதுவும் டெலிவிஷன் சொல்லி நம்மள அழுத்தி ஒரு ப்ரெஷருக்குள்ள வைக்கும் போது அதை பிரேக் பண்ணி வெளியே வந்து ஷோ ஆஃப் பண்ணணுங்கிறது வந்து I had that strong will, and that will maybe introduced me to people, kind-hearted people like you, director and the producer. So this entire team is like a very close to my heart team. And Nilalakal Ravi sir, such a legendary actor. Rajini sir ஓடலாம் அவரோட காம்பினேஷன்ஸ் எல்லாம் பார்த்து நான் அவ்வளோ ரசிச்சிருக்கோம், என்ஜாய் பண்ணிருக்கோம். அவர் கூட ஃபர்ஸ்ட் டே எனக்கு காம்பினேஷன் ஷாட் வரும்போது ஒரு நர்வஸ்னஸோட உட்காந்துட்டு இருக்கேன். அவர் வந்து
தமிழ் பேசியாமா? சார் தமிழ் பொண்ணுதான், திண்டுக்கல் பொண்ணு. மூக்கு அழகா இருக்கு, உனக்கு வந்து நல்லா வந்துருவ நீ பாரு அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லும் போது அந்த நர்வஸ்னஸ் எல்லாம் தொப்புன்னு உடஞ்சிருச்சு. ரொம்ப கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணேன். இப்படி எல்லாருமே என்கரேஜிங்கா மோட்டிவேட்டிங்கா தான் இருந்தாங்க. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நவ் I can very honestly and proudly say இந்த அஸ்திரம்ங்கிற படம் என் வாழ்க்கையில எனக்கு கடவுள் கொடுத்த அஸ்திரம். இத வச்சு இத வரமா கொடுத்திருக்காரு. இங்க இருந்து யூ டேக் ஆஃப் அப்படின்னு சொல்லி எனக்கு கிடைச்ச வரமா நான் பாக்குறேன். And அங்க இன்டர்வியூ சார் வந்துருங்க சார் போட்டோ பார்த்து ஓகே ஓகே So that's fine. Thank you so much. இதுவுமே வந்து ஒரு கடவுள் எனக்கு கொடுக்கிற ஒரு 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 விஷயம் மாதிரி இருக்கு. அண்ட் ஜான் சார் இவர் வந்து எனக்கு நீ போதும் டைம்ல இருந்தே எனக்காக ஒர்க் பண்ணி கொடுத்திருக்காரு. ஸோ அவருக்கும் தெரியும் என்னோட விஷன் என்ன, என்னோட கோல் என்ன. அண்ட் அவருக்கும் 2 பொண்ணுங்க. அவர் என்ன பாக்குறது வந்து அவரோட டாட்டர் மாதிரி நீங்க வளர்ந்து வரணும் அப்படின்னு வந்து ஜென்யூனா எனக்காக ஃபீல் பண்ற ஒரு மனிதர். இந்த மாதிரி ஆட்கள் வந்து நம்மள சுத்தி இருக்காங்கன்னும் போதே ஒரு நம்பிக்கையான ஆட்கள் நம்மள சுத்தி இருக்காங்கன்னா நம்ம இன்னும் கான்பிடென்டா மேல வளர்ந்து போயிட்டே இருக்கலாம். அதை நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்றேன். And as I previously said, நிறைய ஸ்டீரியோடைப்ஸோட கேள்வி கேட்டு நான் என்னோட ஜேர்னியை தொடர்ந்தேன். அந்த வகையில ஈவன் அபவுட் பிரஸ் என்ன நிறைய பயம் கொடுத்துனாங்க. உங்களை பத்தி இப்படி எழுதுவாங்க, அப்படி எழுதுவாங்க, இதை சொல்லுவாங்க, அதை சொல்லுவாங்க. பட் பிரதர்ஸ், ஐ ஸ்வேர் நான் உங்களை ரொம்ப நம்புறேன். உங்க வீட்டு பொண்ணா நினைச்சு ஒரு திண்டுக்கல் டு அமெரிக்கா ஒரு ஜேர்னி நானும் பண்ணிருக்கேன். சோ அங்க இருந்து இன்னும் நிறைய இந்த படம் எனக்கு கிடைச்சிருக்கு. இந்த படத்துல இருந்து இன்னும் நிறைய வளரணும்னு நான் எதிர்பார்க்கிறேன். உங்களோட சப்போர்ட்டோட, ஆடியன்ஸோட சப்போர்ட்டோட, கடவுளோட ஆசீர்வாதத்தோட கண்டிப்பா நான் வின் பண்ணுவேன் நம்புறேன். நன்றி. பத்திரிகை நண்பர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு என்னுடைய அப்பாவுக்கு நன்றியை தெரிவித்துக்கிறேன். என் அப்பா இல்லாம நான் இல்லை. இப்போ பெஸ்ட் மூவிஸ் அப்படிங்கிற ப்ரொடக்ஷன்ல வந்து எங்க அப்பா வந்து ஜெயிக்கணுங்கிறதுக்காகவே நம்ம டைரக்டர் சொன்ன மாதிரி 10 நியூ டைரக்டர்ஸ் கொண்டு வரணும் அப்படின்றது ரொம்ப ஆசைப்படுறாரு. அது எத்தனை பேருக்கு பிடிக்கும்னு தெரியல. அது ஒரு வாழ்க்கை கொடுக்கணும்னு ஆசைப்படுறாரு. அவர் காசு இழந்தாலும் ஒரு 10 டைரக்டருக்கு வாழ்வு கொடுக்கணும், நம்ம பேரை சொல்லணும் அப்படின்றதுக்காகவே அவர் வந்து, நான் கூட சொன்னப்பா ஒரு 2-3 படங்கள் சம்பாதிச்சுட்டு அடுத்த படத்துக்கு போகலாம் அப்படின்னு சொன்னேன். இல்லப்பா, என்னோட ஆம்பிஷன் 10 படம். அந்த 10 படமே வந்து புது டைரக்டருக்கு கொடுக்கணும்னு சொல்லி விருப்பப்படுறாரு. அவரோட ஆசையை வந்து நிறைவேற்றணும்னு உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன். அண்ட் டைரக்டர் அரவிந்த் ராஜகோபால் சார் பத்தி சொல்ல வேண்டியதே இல்லை. இப்ப இந்த மீடியால சொல்றது தாண்டி படத்துல பார்த்து தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். என்னதான் மீடியால நான் ப்ரொமோட் பண்ணி சொன்னாலும் எண்ட் ஆஃப் தி டே சினிமா தியேட்டர்ல பார்த்து தான் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். அண்ட் ஆக்டர் சாம் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் சார். பிகாஸ் எனக்கு வந்து கேமரா இப்போ எப்படி என் முன்னாடி இருக்குதோ அன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷூட் அப்போ எனக்கு ரொம்ப பயமா இருந்தது, இப்படி பண்ணணும் அப்படின் போது. அப்போ எனக்கு சாம் சார் வந்து ரொம்ப ஃப்ரீடம் கொடுத்து
தம்பி பண்ணுடா நல்லா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு ஈகோயிஸ்டிக் எதுவுமே இல்லாமல் அவரோட ஃப்ரெண்டுகிட்ட எப்படி பழகி பேசுவாரோ ஸோ அந்த மாதிரியே என்கிட்ட பழகினாரு. தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் தேங்க்யூ நிரஞ்சனி மேம். இந்த படத்தில் எமோஷனல் சீன்ஸ் நிறையா பார்ப்பீங்க. அண்ட் கம்மிங் டு த பாயிண்ட், ஜீவா ரவி சார் சொல்ல வேண்டியதே இல்லை. அவர் கிட்டத்தட்ட சீனியர் ஆக்டர், ரொம்ப வருஷமா அப்பாக்கள் கேரக்டர், இன்னுமே அப்பாக்கள் கேரக்டர் 20-25 வருஷத்துக்கு நடிப்பாருன்னு நான் நம்பிட்டு இருக்கேன். அண்ட் ரைட்டர் ஜெகன் ப்ரோ பற்றி சொல்லி ஆகணும். கதை இல்லாமல் படம் இல்லை. கதையில் வந்து ஒரு கிளியர் சொல்லி போட்டு ஒரு பேப்பரில் எழுதுறது வந்து ஒரு கதை தான். அந்த கதை உருவானாதான் அடுத்தது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு ஆக்டர்ஸ், ப்ரொடியூசர்ஸ் எல்லாமே வருவாங்க. அது ஜெகன் ப்ரோக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அண்ட் நிறைய கேஸ்ட் அண்ட் க்ரூஸ் பண்ணிக்கிறேன். கம்மிங் டு த பாயிண்ட், ஒரு சின்ன விஷயம், அது சீக்கிரமாக சொல்லி முடிச்சிடுறேன், 2 minutes. இப்போது நம்ம துணி கடைக்கெல்லாம் போவோம் இல்லைங்களா, ஒரு பெரிய துணி கடைக்கு போய் ஒரு 10,000, 15,000, 20,000 நம்ம பர்ச்சேஸ் பண்ணுவோம். ஆனால் அது வெளியே வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற சின்ன கடைகள், நிறைய கடைகள் இருக்கும், பார்த்துருப்பீங்க. கொஞ்சமாக அது மனசு இருக்கும், ஏதாவது ஒரு 2,000 வாங்கிடலாமா, ஒரு 3,000 வாங்கிடலாமான்னு. அது அந்த மாதிரி வாங்கணும்னு தோன்ற மனசு வாங்கி பாருங்க. அந்த அந்த குடும்பத்துக்கு வந்து ரொம்ப 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 பெரிய விஷயமா இருக்கும். அவங்களோட ஒரு 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 வாரம், 10 வாரம், ஒரு மாசத்துக்கு அவங்களால சமாளிக்கக்கூடிய பணமா இருக்கும். அவங்களுக்கு ரொம்ப கஷ்டப்படுறவங்களா இருக்கும். அந்த இடத்துல தான் இந்த சின்ன படமா இப்போ வந்துட்டு இருக்கிறது. இந்த படமா அந்த மாதிரி தான் நான் சொல்ல வரேன். பெரிய படத்துக்கு நிறைய கூட்டங்கள் போகுது, அது நல்ல விஷயம்தான். அதே சமயம் சின்ன படங்களுக்கும் ஒரு விதமான கூட்டங்கள் வரும்னு ஆசைப்படுறேன். அப்போதான் அவங்களோட திறமைகள் எல்லாமே வந்து வெளியே வரும். ஆக்டர்ஸாக இருக்கட்டும், டைரக்டர்ஸாக இருக்கட்டும். நீங்கள் பார்த்த படங்கள் எல்லாமே டெபியூட் டைரக்டர்ஸ் தான் வந்து நிறைய ஹிட் படங்கள் வந்துட்டு இருக்கு. ஸோ அதனால வந்து கல்யாணத்துக்கு வந்து சாப்பாடு சாப்பிட்டு நல்லா இருக்கா நாலு இல்லையான்னு வந்து பார்த்து சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் தெரியும். ஸோ அந்த மாதிரி கல்யாணத்துக்கு இன்வைட் பண்ணியிருக்க மாதிரி இந்த படத்துக்கு இன்வைட் பண்ணுறோம். அதை சாப்பிட்டுட்டு நீங்கள் வந்து படத்தை பார்த்துட்டு எனக்கு வந்து நல்லா இல்லைனாலும் நல்லா இல்லைன்னு சொல்லுங்கள், நல்லா இருக்குன்னா நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஊர் சொந்த ஊர் ஈரோடு. எனக்கு சிறு வயசுலேருந்தே வந்து சினிமா பார்க்கறது மட்டும்தான் பெரிய ஹாபி. அதை விட வேறு சந்தோஷம் நான் எதுவுமே நினைக்கிறது இல்லை வாழ்க்கையில். என்ன கஷ்டம் வந்தாலும் சினிமா பார்ப்பேன், என்ன சந்தோஷம் வந்தாலும் சினிமா பார்ப்பேன். எனக்கு விவரம் தெரிஞ்சு பார்த்ததுலேருந்து பெரிய படங்களை பார்க்கறத விட தோத்த படத்தை அதிகமாக பார்ப்பேன். ஏன்னா அதுக்காக அவன் வாழ்ந்துருக்கிறான், அவன் கஷ்டப்பட்டுருக்கிறான், ஏடா தப்பு பண்ணிட்டாங்கிறத நான் வந்து ஃபீல் பண்ணி பார்ப்பேன். இவங்கெல்லாம் ஏதோ ஒரு காலத்தில் வரணும். ஏன்னா வந்து இங்கே சென்னைக்கு நான் இந்த குறைஞ்சது 30 நாள் இங்கே இருக்கிறனால நிறையா சின்ன ப்ரொடியூசர் கஷ்டப்படுறாங்கிறது தெரிஞ்சு போச்சு. அதுக்கு மேலே சின்ன டைரக்டர்கள், கோ டைரக்டர்கள், அசிஸ்டன்ட் டைரக்டர்கள் அன்னாடு உணவுக்கு கூட தடுமாறிட்டு இந்த சென்னையில் சினிமாவை நம்பி வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கான ஒரு லைன் கிடைக்குதுன்னா எனக்கு தெரிஞ்சு இங்கே கிடைக்கிற மாதிரி இல்லை. ஒரு 10-20 குதிரையை நம்பியே வாழ்க்கை ஒரு பெரிய ஜாமான்னு போகிறாங்க. இதுக்கு நாம் வந்து தடை பண்ண முடியாது. ஆனால் எனக்குள்ளே ஏற்பட்டுக்கிட்ட ஒரு மகிழ்ச்சி என்னன்னா, கடவுள் நமக்கு வந்து தேவைக்கான வசதியை கொடுத்துட்டாங்க, எதையாவது ஒன்று சாதிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் சினிமா துறையை இந்த வயசுக்கு மேலே நான் தேர்ந்தெடுத்தேன். அதில் ஒரு 10 டைரக்டர்லாம் நம்ம உருவாக்கணும். அதில் வந்து யார் ஜெயிச்சு வராங்களோ அது போதும் அப்படிங்கிற ஒரு நல்ல நோக்கத்தோடு நாங்கள் செயல்பாட்டுக்கு இதுக்குள்ளே வந்துருக்கிறோம். எனக்கு 2 பையன். ஒருத்தர் விசில் கம்யூனிகேஷன் படித்து சினிமாவுக்காக உருவாகிட்டு இருக்கிறான். இவர் சின்ன தம்பி, அவர் வக்கீல். ஆல்ரெடி வக்கீல் பண்ணிட்டு எப்போ படம் பண்ணிட்டுப்பா கூட அப்படின்னா நான் சொன்னேன், சரிப்பா பண்ணுப்பா, அதை வரவேற்கிறேன் அப்படின்னு. அப்போ சொல்லும் போதே ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்துறாரு. சார் நான் சோலாவாக போக மாட்டேன், ப்ரொடியூசர் பையனாக இருந்தாலும் அடக்க ஒடுக்கும் ஒரு சின்ன சீன் கொடுத்து நான் போகிறேன், நான் ட்ராவல் பண்ணுறேன், சினிமாவை தெரிஞ்சுக்கிறேன், அதுக்கப்புறம் காலம் பதில் சொல்லட்டும் அப்படின்னு ஒரு பகுதி. ப்ரொடியூசர் பையனா அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவங்கள பில்டப் பண்ணி அவங்களுக்கான பவர் கொடுக்கறதுக்கான விஷயத்துக்கு நான் வரமாட்டேன். இனி எடுக்க போகிற எந்த படமாக இருந்தாலும் அப்படி தான் இருக்கும். அதே மாதிரி நாங்கள் ஒரு காலையில் ஒரு 6 மணிலேருந்து வெளியே பிரயாணம் பண்ணிகிட்டு இருக்கிறோம் பல வேலைகளாக. அப்புறம் ஒருத்தர் இந்த மாதிரி கதை சொல்கிறாங்கன்னு சொன்னங்காட்டி ஒரு 6:30 மணிக்கு இவரை சந்திக்கிறோம். டைரக்டர் ராஜகோபால், அவர் அரவிந்த் ராஜகோபால். கதை சொல்ல வரேன் சார். 6:30 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணார். ஃபுல் டயர்டு சாயங்காலம். காலையிலேருந்து வந்ததுனால பார்க்க முடியுமா கேட்க முடியுமான்னு எனக்கு தெரியல. ஆனால் சொல்ல ஆரம்பித்தா 2 மணி நேரத்தில் வந்து எனக்கு வந்து இருந்த டயர்டே போயிடுச்சு.
கம்ப்ளீட்டாக எனக்கு வந்து அந்த படத்து மேலே நல்ல இன்ட்ரெஸ்ட் ஆகி ஒரே டைமில் சந்திச்சு அடுத்த நாளே ஓகே பண்ணிட்டேன். நான் அதுக்காக சான்ஸோ டைமோ இவங்க எதுவுமே ஒதுக்கலை. பண்ணுனாரு, எங்களால் என்ன செய்ய முடியுமோ அவர் கேட்குறது இது வரைக்கும் எந்த தடையும் இல்லாமல் செஞ்சிருவாங்க. அதுக்காக வந்து ஜெகன் அடிக்கடி சொல்லிட்டு இருக்கிறாங்க, எதிர்காலத்தில் வரக்கூடிய மிகப்பெரிய டீம் இவங்க, அதில் ஜெகன் ஒரு ஆள் இருக்கும், எந்த சந்தேகம் இல்லை. இவங்க ஆல் ஓவர் டீம் வந்து வெற்றிகளை தர்றதுக்காக உழைக்கக்கூடிய மனுஷன். இவங்க டீம் வந்து சாதாரண ஆளுகள். இன்றைக்கி நான் சொல்கிறேன் இந்த வாயிலாக, எங்கள் படத்துக்காக சொல்ல, எது வேணால் நடக்கட்டும். ஆனால் இவங்களை நம்பி படம் கொடுக்குறவங்களுக்கு யாருக்கும் தோல்வியும் வராது, அந்த படத்தை தோக்கோடவும் மாட்டாங்க, ஒரு சேரமாக பாடுபடுவாங்க. இது வாயில் மூலிமா எந்த ப்ரொடியூசர் பார்த்தாலும் இவங்களுக்கு நீங்கள் வாய்ப்புகளை கொடுக்கறதுனால நல்ல வழி கட்டாய பணம் லாஸ் ஆகாமல் பார்த்துக்கிறதுக்கு அத்தனை வகையான தகுதியும் நிறைஞ்ச ஒரு டீம். அந்த ஒரு நம்பிக்கையை வச்சு தான் நான் இவங்ககிட்ட கேட்டேன். நான் எப்பவுமே வந்து கதைக்குள்ளே போய் நாங்கள் வந்து தலையிடுற விஷயம் கிடையாது. அவங்க என்ன படைக்க நினைக்கிறாங்களோ அது பக்கபலமாக நிற்குன்னு தான் நினைப்போமே தவிர அதில் நாங்கள் முழு சுதந்திரம் அவருக்கு கொடுத்துட்டோம். எங்கிட்ட என்னன்னா, நாங்கள் கிராமத்துக்காரங்களாச்சா, சொன்னதை செய்யலையான்னு கோவம், சொன்னதை ஏன் செய்யலைன்னு தான் கோவம். நீ எச்சா செய்யலாம் எனக்கு தெரியாது, அதுவும் சொல்கிறத செய், நீ தானே சொன்ன மாறாத, இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் இருக்கும் தவிர நாங்கள் எதையுமே பெருசுப்படுத்திக்க மாட்டோம். அந்த மாதிரி ஒரு குணம் இல்லை. நாங்கள் இந்த சினிமாவில் வந்து புதுசாக நாங்கள் வந்து வந்துட்டு இருக்கிறோம். உங்களுடைய வாயிலாக இந்த படத்தை வெற்றி பெறுவதற்கு எல்லா வகையான விஷயங்களும் செய்யணும். அப்புறம் எங்களோட நடித்த டீமில் இருக்கிறவங்க சார் சாம் சார் சொல்ல வேண்டியதில்லை. அதாவது என்ன சொல்கிறதுன்னா, ஒரு டெடிகேட்ஸ் பர்சன். என்கிட்ட எல்லாம் சொல்லும்பொழுது ஆர்டிஸ்ட்னா டார்ச்சர் பண்ணிடுவாங்க, டைமுக்கு வரமாட்டாங்க. எனக்கு அதெல்லாம் தெரியவே இல்லை. சிரமம் கொடுத்துருந்தா தானே வருத்தப்பட முடியும். அவர் வேலையை அவர் கச்சிதமாக செஞ்சார். எங்களுக்குள்ளே வந்து அண்ணன் தம்பி உறவாக தான் இந்த படத்தில் நாங்கள் பழகிக்கிட்டோம், இருந்துக்கிட்டோம். இவர் நிறையா இவங்களுக்குலாம் சொல்லிக் கொடுத்தாரு. புதுசுங்கிறதுனால அவர் விட்டு விலகலை. அதனால் ஒவ்வொருத்தருக்கும் அவர் வந்து அவருக்கு தெரிஞ்ச விஷயங்களை, அனுபவங்களை, டைரக்டருக்கும் சரி, கோ டைரக்டருக்கும் சரி, எங்கள் தம்பி ரஞ்சித்துக்கும் சரி, எல்லாத்துக்கும் ஒரு பிள்ளையார் சொல்லியாக தூணாக நின்று இந்த படத்தை வந்து கொண்டு போகணுங்கிறதுக்காக இன்ன வரைக்கும் அவர் கஷ்டப்படுறாரு. அதுக்காக ரிஸ்க் எடுக்கிறாரு. பல விஷயங்களை சொந்தமாக அவர் செலவு பண்ணி கூட அடுத்த ரேஞ்சுக்கு போகிறாரு. இது எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான விஷயம். எந்த நடிகரும் இப்படிலாம் பண்ண மாட்டாங்க. வேலை முடிஞ்சால் சம்பளத்தை வாங்கினா குட் பாயிண்ட் போயிட்டே இருப்பாங்க. ஆனால் இதை தாண்டி அவர் வந்து மொத்தமாக ஜெயிக்கணுங்கிறதுல வந்து ஆர்வமாகவும் ரொம்ப சத்தியமாகவும் இருக்கிறார். இதில் எந்த இடத்துலையும் சந்தேகம் இல்லை. எங்களுக்கு இந்த ப்ரொடக்ஷனில் இவர் நடித்தது மிகப்பெரிய ஒரு பாராட்டாக நாங்கள் நினைக்கிறோம். அதுக்கப்புறம் பொண்ணு நிரஞ்சனமா, அவங்களால நம்ம எதுவும் சொல்கிறது இல்லை. நல்ல பொண்ணு, அருமையாக நடிச்சது, ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. போகுது, வராங்க, போகிறாங்க, நல்ல முறையாக இருந்துச்சு. அதில் ஒன்றும் சந்தேகத்தில் சார் ரவி சார் பக்கா ஜென்டில்மேன். அதாவது வந்து நான் அவரை பார்க்குறப்பல என்ன பண்ணுவேன் நினைப்பேன்னு கேட்டிங்கன்னா, ஜெய்சங்கர் படம் ஜேம்ஸ் பாண்ட் இல்லைங்களா, ஸ்ட்ரைட் அப்படி ஜம்முன்னு இருப்பார் அந்த இளமை தோற்றத்தோட. ஆனால் கேரக்டர் தான் வயசான கேரக்டர், அப்பா கேரக்டர். ஆனால் அவர் பார்க்கும்பொழுது ஸ்க்ரீனில் வரும்பொழுது அருமையாக அவர் வரார். ஏன்னா இவர் இன்னும் 25 வயசுக்கு இவர் கதாநாயகனே போயிடலாம் மாட்டேங்குது, அவ்வளோ அழகாக தானே இருக்கிற இவருக்குன்னு அப்போ அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான என் மனசுக்குள்ளே பட்டதை நான் சொல்லிட்டேன். அவருக்கு வந்து ரவி சார் கடையும் நிலரவி சார் இவரும் நிற்கிறப்ப பார்த்தா, நான் ஃப்ரேமில் பார்க்குறப்ப அவர் அப்பா இவர் பையனாக தெரிஞ்சு. ஆனால் கதையில் வந்து 2 பேர் ஃப்ரெண்டு. என் நோக்கத்தில் பார்க்குறப்ப அவர் அப்பா இவர் பையனாக தான் தெரிஞ்சு. அந்த அளவுக்கு கடவுள் வந்து அவருக்கு இளமையும் அந்த அழகையும் கொடுத்து படத்தில் வந்து அவர் தொடர்ந்து நடிக்கிறதுக்கான விஷயங்களை வந்து அவருக்கு அந்த வாய்ப்பு இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிறேன். எங்கள் பையன் அடுத்தது சொன்ன பேச்சை கேட்பான், சொல்கிற பேச்சும் கேட்கணும். எது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு தெரியல. எது வைக்கல இல்லையா? நான் கொஞ்சம் யதார்த்தவாதி. எனக்கு வந்து ஒரு தடவை பேச தெரியும், 2வது தடவை பேசுனா அதை சரியில்லை சரி விட்டுருவேன். அது தானம் பண்ண எனக்கு பிடிக்காது. பிடிக்கலன்னு சொல்கிறத பழக்கம். அது பிடிக்காது அப்படின்னாங்கன்னா விட்டுருவேன். அப்புறம் ரெக்வஸ்ட் பண்ணாங்கன்னா சரின்ட்டுருவேன். ஏன்னா அதை வளர்த்தக்கூடாதுங்கிற பாணியில் அடுத்தடுத்து கேரியர் போகணும் இல்லையா? அதனால் எங்களுடைய சேனல் இந்த படத்தை வெற்றி பெறதுக்கு உங்களுடைய டிவியின் வாயிலாக எல்லாரும் நல்ல ஒரு ஒத்துழைப்பு கொடுக்கணும். அதை விட பெரிய இன்னொரு இம்பார்ட்டண்ட்டானு இல்லை, இப்போ வந்து அவங்களுக்கு ஒரு டீம் இருந்துச்சு. விவாதம் பண்ணக்கூடாது, உங்க பையனை அட்வொகேட் படிக்க வச்சிருக்கீங்க, அதனால தான் பிரச்சனை இல்லை. இன்னொரு என்னோட மொத்தமாக அவங்களுக்குன்னு ஒரு டீம் இருந்தது.
எனக்கு இருந்த ஒரே டீமு அஜி. ஒரு பாய் தம்பி தான் எனக்கு ஒன்று கூடையா இருந்தார், ஆஜி, முகமது ஆஜி. அதாவது வந்து ரொம்ப அருமையான பையன். என்ன சொல்றதுன்னா, அவர் இல்லைன்னா இந்த படத்துல நிறைய பிரச்சனை உருவாயிருக்கும். ஆனா அதை பேலன்ஸ் பண்ணக்கூடிய சக்தி மொத்தத்தையும் அவன் காப்பாத்திருக்கிறான்னா அந்த பாய் முகமது தான். என்னோட நிழலாக இருந்து, நான் தூங்கினாலும் அவரு தூங்காம இருந்து, நான் சாப்பிட்டாலும் அவர் சாப்பிடாம இருந்து, நான் போக முடியாத இடத்துக்கு அவர் போய் அவ்வளவு வேலைகளையும் இந்த படத்துக்கு வந்து சிறப்பாக செஞ்சு இந்த படத்துக்கு வந்து வெற்றி அடைஞ்சுது அப்படின்னு சொன்னா முதல்ல நான் அவருக்கு தான் நன்றி சொல்லுவேன். இந்த கூட்டத்தில் வந்து அவ்வளோ ஒரு உழைப்பாளி. காசு பணங்கள்ல ரெண்டாவது யார் பர்சன் அப்படின்னு யோசிச்சதில் பார்த்தா என்னை தாண்டி போயிருக்கிறார். அவர் ஒரு அற்புதமான மனிதர். அவருக்கு இந்த மீடியாவின் வாயிலாக நன்றி தெரிவிச்சுக்கிட்டு இந்த படத்தை வெற்றி பெற செய்வதற்கு உங்களுடைய ஒத்துழைப்புகளும் அனைத்து தொலைக்காட்சியிலும் தாறுமாறு கேட்டுக்கொண்டு உங்களை அன்புடன் நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி. அவர் சொல்லுங்க வைட்டிங், அவருக்கான இடம். மார்ச் 7th, மார்ச் 7ஆம் தேதி இந்த படம் வந்து அஸ்திரம் படம் ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பா ஒரு த்ரில்லர் ஃபார்மேட்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்கிரீன் பிளேயோட இந்த படம் வந்து முழுசா ஒரு நல்ல படமா அமைஞ்சிருக்கு. கான்ஃபிடண்டா எனக்கு சொல்ல முடியும், இது வந்து டெஃபினட்டா உங்க டைமுக்கும் சரி, நீங்க கொடுத்து காசு கொடுத்து டிக்கெட் வாங்குற ஒரு அந்த காசுக்கும் சரி, இட் வில் பி ஒர்த் இட். வந்து இந்த படத்தை பார்த்து என்கரேஜ் பண்ணி இந்த யங் டீமை, நியூ கமர்ஸை என்கரேஜ் பண்ணி அவங்களுக்கு சக்சஸ் கொடுப்பீங்க நான் நம்புறேன். அஸ்திரம் releasing on March 7th. Please watch it in theaters. Thank you. நீங்க வந்து வாரிசுக்கு அப்புறம் ஸ்டார்ட் பண்ற நல்ல புது அப்கமிங் டைரக்டர் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருந்தாரு. பேரே வந்து அஸ்திரம் கொடுத்திருக்காரு. இந்த படம் உங்களுக்கு அடுத்த சினிமா கேரியருடைய பிரம்மாஸ்திரமா கொடுத்திருக்காரா? பிரம்மாஸ்திரமா கொடுத்திருக்காராங்கிறது மார்ச் 7ஆம் தேதி நம்ம ஆடியன்ஸ் அதை சொல்லிடுவாங்க. பட் எனக்கு என்னடானா, ஒரு நல்ல டைரக்டரோட ஒரு நல்ல கதையில நடிச்சிருக்கிற திருப்தி எனக்கு இருக்கு இப்போ. அதாவது நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் நம்ம என்டர் ஆகும்போது ஒரு நடிகனா மட்டும்தான் ஆகணுங்கிற ஒரு எண்ணத்துல உள்ள வந்தேன். ஜீவா சார் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு. பட் மற்ற விஷயங்கள், மற்ற எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே இல்லை அந்த டைம்ல. சில தவறுகள் நடந்தது. பட் அது மாதிரி அதை வந்து நான் நெகட்டிவா எடுத்துக்கிட்டு டிப்ரெஷன்ல போற ஆள் நான் கிடையாது. நான் எப்போதுமே நாளைக்கு என்ன அப்படிங்கிற யோசிக்கிற ஒரு ஆள் தான் நான். இப்போ வாரிசுக்கு அப்புறம் நான் கரெக்டா நல்லபடியா சூஸ் பண்ணி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல இருக்கும் போது இப்போ துரை செந்தில் சார் டைரக்ஷன்ல படம் நடிச்சிட்டு இருக்கேன். விஜயாதிராஜ் டைரக்ஷன்ல ஒரு படம் ஷூட்டிங் போயிட்டு இருக்கு. அந்த வகையில ஒரு புது டைரக்டர் நான் சூஸ் பண்றேன் அப்படின்னா, இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸுக்கு அப்புறமும் திருப்பி புதுசா அப்படிங்கிற போது இருக்கும்போது எனக்கு அரவிந்த் மேல இருந்த நம்பிக்கை, கதை மேல இருந்த நம்பிக்கை என்னை கைவிடாது. கண்டிப்பா இந்த படம் எனக்கு ஒரு நல்ல பேரை வாங்கி கொடுக்கும். அதே நேரத்துல ஒரு நல்ல படத்தை தேர்ந்தெடுத்து நடிச்சிருக்கேங்கிற பேரும் எனக்கு இந்த படம் நிச்சயமா கொடுக்குங்கிறதுல எந்த சந்தேகமே இல்லை. வாரிசு பட டைம்ல வந்து உங்க ரசிகர்கள் என்ன சொன்னாங்கன்னா, கம்பேக் ஷான்னு சொல்லிட்டு ரொம்ப சோஷியல் மீடியா ட்ரெண்ட் பண்ணாங்க. அந்த நேரத்துல வந்து உங்களுக்கு என்ன தோணுச்சு? ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து உங்க வந்து யாரும் வந்து மேக்ஸிமம் பேசல. வாரிசுல நடிக்கும் போது எல்லாம் உங்களுக்கு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் ஏன் சார் இந்த டிலே, இவ்வளவு டிலே? அதுதான் இப்போ ஃபர்ஸ்ட் 12 வீக் அப்புறம் 4 படம் இமீடியட்டா சைன் பண்ணேன். அந்த தவிர இப்ப நான் பண்ணக்கூடாதுங்கிறதுல ரொம்ப கிளியரா இருக்கேன். ஒரு படம் பண்ணாலும் கரெக்டான படம் பண்ணலான்ட்டு. இப்போ நான் வாரிசுக்கு அப்புறம் கோலி சோடான்னு ஒரு வெப் சீரிஸ் விஜய் மில்டன் டைரக்ஷன்ல பண்ணியிருக்கேன். அது ஹாட்ஸ்டார்ல ரிலீஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இப்போ அஸ்திரம், நொடிக்கு நொடி, அப்புறம் துரை செந்தில் சாரோட இயக்கத்துல ஒரு படம். இந்த எல்லா படமும் சிறப்பா இருக்கும், நல்ல படமா இருக்கும், நல்ல டைரக்ஷனா இருக்கும். என்னோட ரோலும் என்னோட பெர்ஃபார்மன்ஸும் ரொம்ப நல்லா இருக்குங்கிறதுல எனக்கு எந்த நம்பிக்கை, எந்த டவுட்டும் இல்லை. அதே நேரத்தில் தெலுங்குலயும் நடிக்கிறேன், கன்னடாலையும் நடிக்கிறேன். ஸோ இது வந்து போயிட்டு தான் இருக்கு. சிக்ஸ் கேண்டில் நீங்க வந்து உடம்ப வருத்தி ஒரு ஆக்டிங் கொடுத்துருப்பீங்க. இதுல வேற ஸ்பெஷல் வச்சிருக்கீங்களா? இதுல அந்த மாதிரியான ஒரு ஸ்கோப்போ இல்ல பெர்ஃபார்மன்ஸ் டிமாண்ட் அப்படி கேட்கல. பட் என்னன்னா, படம் முழுக்க இவங்க சொன்ன மாதிரி ஷாமோட ஷோல்டர்ல இந்த படத்தை கேரி பண்ற அளவுக்கு அந்த ஸ்கிரீன் பிளே இருந்தது. ஸோ அதுல நான் ரொம்ப கவனமா இருந்தேன். என்னை நம்பி
இந்த படத்தை இவ்வளோ இவ்வளோ எல்லா சீனையும் நான் தான் கேரி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஃபோக்கஸ் பண்ணி, நல்ல வேளை எனக்கு ஒரு விஷயம் என்ன அமைஞ்சதுன்னா இந்த படத்துல ஒரே டைம்ல ஷூட் பண்ணதுனால வேற எந்த டீவியேஷனோ டிஸ்ட்ராக்ஷனோ வேற ஒரு ஷூட்டிங் போயிட்டு வந்து இங்க அட்டென்ட் பண்ற மாதிரி இல்லாம இந்த படத்தை முழுக்க முழுக்க ஒரே ஷெட்யூல்ல முடிச்சதுனால பார்த்தவங்க சொன்னது என்ன அப்படின்னா, ஷாம் சார் வந்து கரெக்டா அந்த புரிஞ்சுக்கிட்டு எடுத்துட்டு போயிருக்காரு. எங்கேயுமே தப்பு இல்லாம ஒரு டிராப் இல்லாம அந்த ரோலை கரெக்டா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லி வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தோல்வி இதெல்லாம் வந்து திருஷா இவங்க சொன்னாங்க அப்படின்னு யூஸ் பண்ணாங்க. ஆனா உங்களுக்கு ஹைட்டு, கலரு, அழகு எல்லாமே இருக்கு. எந்த இடத்துல கோட்டையை விட்டுட்டீங்க? கோட்டையை விட்டுட்டேன்னு நான் சொல்ல மாட்டேன். பட் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்களா? இல்ல இல்ல அது பேச்சு கேட்டு இல்ல 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 அப்படி கிடையாது. ஆக்சுவலா வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு டைம் அமையணும், வெற்றியும் அமையணும். இப்ப நான் வந்து சினிமாக்கு வரும்போது நான் பெரிய ஒரு ஜேர்னிலாம் நான் கிராஸ் பண்ணல. ஒரு 3 இயர்ஸா ட்ரை பண்ண ஒரு பெரிய சந்தர்ப்பம் கிடைச்சது. இப்பவும் வந்து 12B படம்ங்கிறது வந்து எனக்கு மிகப்பெரிய ஒரு டெபியூ வெஹிக்கிள் தான் அது. பட் மற்றவங்க நடிகர்கள்லாம் எடுத்து பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அவங்க பட்டிருக்கிற கஷ்டமும் அவங்க கோயிங் த்ரூ ஸ்ட்ரகிளும் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. ஸோ அந்த கஷ்டத்துக்கு இன்னைக்கு சில பேருக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் சிவகார்த்திகேயன் எடுத்துக்கலாம். அவர் சாதாரணமா வரல. அவர் பல வருஷமா கஷ்டப்பட்டு டெலிவிஷன்ல இருந்து விஜய் டிவில ஆங்கர் பண்ணி அப்புறம் டான்ஸ் ஷோ எல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சு அதுக்கப்புறம் வெற்றி அடைஞ்சு இப்போ ஒரு ரேஞ்சுக்கு போயிருக்காரு. அது ஒரு அனுபவத்தை ப்ராப்பரா யூஸ் பண்ணிக்கிட்டாரு அவரு. எனக்கு வந்து கரெக்டா டெபியூ ஆனதுக்கு அப்புறம் ஒரு கைடன்ஸ் இல்லாம இருந்ததுக்கு காரணம் எனக்கு பேக்ரவுண்ட் இல்லை. பட் அதை நான் குறையா சொல்ல முடியாது. எனக்கு அது தெரிஞ்சுதான் நான் சினிமாக்கு வந்தேன். எனக்கு என்ன அப்படின்னா, நான் வந்து ஒரு நல்ல நடிகனா ஆகணும், நல்ல ஒரு இடத்துக்கு போய் சேரணும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்திருக்கேன். அதை நான் வந்து அது ஒரு ஜேர்னியா தான் பாக்குறேன். அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாருக்கும் இருக்கும். இல்ல டவுனா இருந்து அப்பா இருக்கும், இல்லைன்னா அப்பா இருந்து டவுனா இருக்கும். என்னோட ஜேர்னில எப்படி இருந்தாலும் ஐ எம் 1%. நான் ரொம்ப நன்றி சொல்லுவேன் கடவுளுக்கு. ஏன்னா எனக்கு கிடைச்சிருக்க ட்ரீம், என் கையில கிடைச்சிருக்கிறது வந்து எல்லாருக்கும் கிடைக்காது. பட் இன்ன வரைக்கும் 22 இயர்ஸா 3 லாங்குவேஜ்ல நான் நடிச்சுக்கிட்டு இருக்கிறது வந்து ஐ திங்க் இட்ஸ் கிஃப்ட் ஃப்ரம் காட் அண்ட் ஐம் வெரி தேங்க்ஃபுல். இங்க இருந்து நம்ம எடுத்துட்டு போலாம். வேற நீங்க ஷோ பண்ணல ஜட்ஜா நீங்க இருந்தீங்க, அது கீழே வந்து கன்சர்ன்டா இவரு சிவகார்த்திக் சார். இன்னைக்கு சிவகார்த்திக் அங்க இருக்காரு, இதை எப்படி பாக்குறீங்க? சந்தோஷமா இருக்கு. ஏன்னா அந்த ஷோ நடக்கும் போதே நான் சிவகார்த்திகேயன்ட்ட ஒரு தடவை இல்லை 5 தடவை சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி உனக்கு கிஃப்ட் ஆஃப் த கேப், அந்த காமெடி சென்ஸ் எல்லாமே உனக்கு இருக்கு சிவா, கண்டிப்பா உனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சா நீ வேற மாதிரி டேக் ஆஃப் ஆயிடுவ. ரெண்டாவது என் வீட்லயும் சரி எல்லார் வீட்லயும் சரி நீ வந்து கிட்ஸை ரொம்ப அட்ராக்ட் பண்ற, அந்த மாதிரிலாம் சொல்லியிருக்கேன். ஸோ இன்னைக்கு அவரோட சக்சஸ் வந்து எல்லாருக்கும் சர்ப்ரைஸா இருக்கலாம். பட் எனக்கு வந்து அது கண்டிப்பா நடக்கும்னு அப்பயே நான் உணர்ந்து அவர்கிட்ட சொல்லியிருக்கேன். அவரே என்னை இப்ப பார்க்கும் போதெல்லாம் வந்து பார்த்து பேசுவாரு. பேசும்போது சொல்லுவார், சார் அன்னைக்கே சொன்னீங்க சார், இந்த கிஃப்ட் ஆஃப் த கேப் மக்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்குங்க, அது இப்போ நடந்துட்டு இருக்கு சார், தேங்க்யூ சார். அதெல்லாம் வந்து சக்சஸ் வந்து இட் இஸ் லைக் ஹவ் யூ டேக் இட். நம்ம எப்படி எடுத்துக்கிறோம். நான் வந்து குஷியில ஒரு ஃப்ரேம்ல நடிச்சிருந்தேன் விஜயானாவோட, கட் பண்ணா நான் அப்போ 2 வருஷத்துக்கு அப்புறம் ஹீரோ ஆனேன். அதெல்லாம் எனக்கு வந்து ஒரு சந்தோஷமான ஒரு பீரியடா இருந்தது. இப்போ சிவகார்த்திகேயன் அந்த மாதிரி பண்றாரு. பட் நான் எப்படி பாக்குறேன்னா, கம்பேரிசன் பண்ணாம நீ உன் வாழ்க்கையில நீ சந்தோஷமா இருக்கியா, நிம்மதியா இருக்கியா, நீ பண்றதுல சந்தோஷம் கிடைக்குதா, ஜஸ்டிஃபை பண்றியா, சினிமாவை வந்து நேசிக்கிறியா அப்படிங்கறதான் நான் பார்த்துட்டு இருக்கேன். அந்த வகையில எனக்கு சினிமா இது வரைக்கும் எனக்கு கொடுத்துருக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஸ்ட்ரகிள், ஃபைட், பேட்டில் எல்லாருக்கும் இருக்கு. அந்த மாதிரி நானும் அதை பாசிட்டிவா எடுத்து போயிட்டு இருக்கேன். அவ்வளவுதான். அப்கமிங்ல வரீங்க, ஷாம் சார் கதை சொல்லிருக்கீங்க, உங்களுக்கு பெரிய இந்த கதை எல்லாருமே பண்ண கதை தான் தமிழ் சினிமால வருது. நீங்க என்ன ஸ்பெஷலா இதை காட்ட போறீங்க? டைம் டிராவலிங் நிறைய வந்துருச்சு. இது டைம் டிராவல் இல்ல, இது டைம் டிராவல் கதை கிடையாது. இது கம்ப்ளீட்லி ஒரு கிரைம் இன்வெஸ்டிகேஷன் படம் தான். தமிழ் சினிமால எல்லாமே எடுத்த கதையா தான். நீங்க என்ன ஸ்பெஷலா காட்ட போறீங்க? நீங்க அப்கமிங்ல வரீங்கல்ல, புதுசா காட்டணும்ல, அப்படி காட்டுறதுக்கு என்ன இல்ல, புதுசா சில எலிமெண்ட் இருக்குது, சர்ப்ரைஸ் எலிமெண்ட் படத்துல கண்டிப்பா இருக்கு. ஆனா அதை என்னால இந்த சமயத்துல ரிவீல் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். நீங்க படம் பார்த்துட்டு நம்ம பேசணும்னா நிறைய பேசலாம் சார். ஏன்னா சர்ப்ரைஸ் எலிமெண்ட் கண்டிப்பா இருக்கு. இது ரெகுலர் கிரைம் த்ரில்லர் பேட்டர்ன்ல இருக்காது இந்த படம். அதை உடச்சி தான் மிஸ்டர் ஜெகன் வந்து ஸ்கிரீன் பிளே பண்ணியிருக்காரு. ஏன்னா எங்களுக்கு அதுல உடன்பாடு இல்லை. ஒரு கொலை நடக்குது, ஒரு ஹீரோ போலீஸ் அவர் இன்வெஸ்டிகேட் பண்றாரு, இல்ல சீரீஸ் ஆஃப் கொலை நடக்குது, அதை கண்டுபிடிக்க ஹீரோ இன்வெஸ்டிகேட் பண்றாரு. அந்த பேட்டர்னையும் நாங்க பிரேக் பண்ணிருக்கோம். இதுல
அதை பிரேக் பண்ணினா நாங்க முதல் டிஸ்கஷன்லேயே சொல்லிட்டோம், ரெகுலர் கிரைம் த்ரில்லர் பண்ணக்கூடாது, அதுல என்ன புதுசு பண்ணலாம் அப்படின்னு பேசி தான் நாங்க பண்ணியிருக்கோம். ஆனா அன்பார்ச்சுனேட்லி அந்த பண்ண விஷயத்தை இங்க ரிவீல் பண்ண முடியாதா, ஏன்னா ஆடியன்ஸ்க்கு மிகப்பெரிய சர்ப்ரைஸ் இருக்கு படம் பார்க்கும்போது. அதனால அதை வந்து நம்ம ஃபீல் பண்ணணும்னு நான் விட்டுறேன். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு நான் அதுக்கு ரிவீல் பண்ணாதீங்க, ப்ரொடியூசர் ரிவீல் பண்ணுங்க. அவங்க பையனை கதையில இறக்கி இருக்கீங்க, அது ப்ரொடியூசருக்காகவா இல்ல பையனை போட்டே ஆகணும் ப்ரொடியூசருக்காகவா? இல்ல சார் வந்து அது ப்ரொடியூசரே சொன்னாரு, என் பையன் நடிச்சாலும் வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும், போஸ்டர்ல வரணும், நான் டான்ஸ் அதெல்லாம் இல்லாம ரஞ்சித்தே வந்து சின்னதா ஸ்டார்ட் பண்ணி நான் போறேன்ப்பா சினிமாவை கத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி தான் அவர் ஒத்துக்கிட்டாரு. இது வரைக்குமே வந்து அவர் எந்த விஷயத்திலயும் ஃபோர்ஸ் பண்ணணும், என் பையன் தான் வரணும், என் பையன் தான் இருக்கணும் அப்படின்னு. என்ன ரோல் இருக்கோ அதை பண்ணிட்டோம். படம் முழுக்க இது ஒரு ஒரு ஹீரோ ஓரியன்டட் பிலிம் தான். அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸுக்காக உள்ள போய் கத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி அமைச்சிருக்கா தவிர ஃபோர்ஸ்லாம் எதுவுமே இப்ப நீங்க பெரிய ஆக்டரா இருந்திருப்பீங்க, ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோல உங்களை வந்து ஆடியன்ஸ் நல்லா கவர் பண்ணிருப்பாங்க. இப்ப வந்து எப்படி இருக்கும் சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து என்னன்னா, இப்ப பெரிய பெரிய படங்கள் வரும்போது சின்ன படங்கள் நசிக்கிறாங்க. அது இல்லாம பெரிய படம் ரிலீஸ் பண்ணும்போது எந்த படத்தை வந்து வெளியிட மாட்டாங்க. அது இல்லாம வந்து ஆடியன்ஸ் உள்ள போக மாட்டாங்க. சோ இப்ப இந்த காலகட்டத்துல இப்ப சாரி சொன்னா நம்ம சின்ன படம் தான் பண்றோம்ட்டு நீங்களும் அதை ஒத்துக்குவீங்க. சோ இப்ப எப்படி ஆடியன்ஸ் சின்ன படம் பெரிய படங்கிறது வந்து எனக்கு தெரிஞ்சு ரிலீஸுக்கு அப்புறம் தான் சார் முடிவு பண்ணோம். நம்ம சும்மா 100 கோடி எடுத்த படம் பெரிய படமும் கிடையாது, 5 கோடியில எடுத்த படம் சின்ன படமும் கிடையாது. அது ரிசல்ட் என்ன? இப்ப லப்பர் வந்து பெரிய படமா சின்ன படமா நீங்க சொல்லுங்க. ஆனா எனக்கு தெரிஞ்சு அதுதான் மிகப்பெரிய படம். 5 கோடி போட்டு 25 கோடி எடுக்கிறது தான் மிகப்பெரிய ஸ்ட்ரென்த். அதுதான் வந்து பிசினஸ் ஸ்ட்ராட்டஜியா இருக்கும். துணிவு பத்தி பேசல நான் சொல்ல வர்றது வந்து சின்ன படம் பெரிய படம் வந்து சக்சஸ் ரேட் வச்சுதான் போவோம். அதனால கண்டென்ட் ஜெயிச்சிருச்சுன்னா அது பெரிய படம். இன்னைக்கு வந்து லப்பர் பந்து வந்து மிகப்பெரிய படம். ஓட்ட பந்தினா எல்லாம் ஓடணும்ல, ஓட்ட பந்தினா எல்லாம் ஓடணும்ல. ஆமா, விடாமுயற்சி ஒரு படம் இருந்துச்சு, எந்த படமும் வரவே இல்லையே. ஏன் அது சொல்லுங்க. அதுக்கு நான் ஏன் பதில் சொல்ல தெரியலையே. இல்ல நீங்க ஃபர்ஸ்ட் நீ ஒரு நிமிஷம், விடாமுயற்சின்னு எனக்கு என்ன சம்பந்தம்? இல்ல சார், நீங்க சின்ன படம் இல்ல, அது சின்ன படம் இல்ல, சின்ன படம் லப்பர் பந்து ஒரு சின்ன படம் இல்ல, அது வந்ததுக்கு அப்புறம் வெற்றி பெற்றது. அவரு சொன்னது வந்து பெரிய படம் பெரிய படம்னு சொல்லும் போது நான் அவர்கிட்ட என்ன கேட்டேன்னா, சின்ன படமும் பெரிய படம் நீ எப்படி வித்தியாசப்படுத்துவேன்னு கேட்டேன். எனக்கு தெரிஞ்சு சக்சஸ் ஆகுறது தான் பெரிய படம். சின்ன படம் இல்லையா? எல்லா படமும் ரேஸ்ல போயிட்டு அதுல வந்து ஜெயிச்சு வருது. ஓகே, அந்த வீட்ல வந்து அந்த படம் மட்டும் தான் ரிலீஸ் பண்ணாங்க, வேற எந்த படத்தையும் வந்து ரிலீஸ் பண்ண விடல. அந்த சைலண்ட் அதுக்காக தான். சோ இந்த மாதிரி சிச்சுவேஷன் நீங்க மாட்டீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? படங்கள்லாம் அமுக்குறாங்களா இல்லையா அதான் கேள்வி. நடிச்சுக்கிறாங்களா இல்லையா சிறு படங்களுக்கு? பெரிய படங்கள் அப்படி ஒன்னும் நடக்கல சார். சி, தளபதி படம் வரும்போது அவருக்கு தான் அந்த மாஸ் ஓப்பனிங் இருக்கும். அதே மாதிரி தலை வரும்போது அவருக்கு தான் மாஸ் ஓப்பனிங் இருக்கும். அந்த நேரத்துல ஒரு கஷ்டப்பட்டு ஒரு தயாரிப்பாளர் வந்து ஒரு 4 கோடி ஒரு படம் எடுத்ததை போய் அங்க போய் போட்டு நான் ஈக்குவலா ஓடுறேன் அப்படின்னு சொன்னாருன்னா அது தப்பான விஷயம் சார். அடுத்த வாரமே 10 படம் ரிலீஸ் பண்ணாங்க, சின்ன படங்கள் மட்டுமே. அந்த வீக் வந்து அந்த படம் மட்டும் தான் ரிலீஸ் பண்ணாங்க. சோ அதுக்காக இந்த மாதிரி விஷயத்துல வந்து பெரிய பெரிய ப்ரொடியூசர்லாம் வந்து சிறுபட தயாரிப்பாளரை வந்து நசிக்கிறாங்க உடனே. இல்ல சார், நசுக்கிறாங்கிற வார்த்தை தப்பான வார்த்தை. யாரும் நசுக்க முடியாது. உனக்கு அந்த தெம்பு இருக்கணும். ஒரு தயாரிப்பு இல்ல நான் முடிச்சிடறேன். நீங்க ஒரு கேள்வி கேட்கறீங்க, பதிலுக்கு அப்புறம் பதில் சொல்றதுக்கு முன்னாடியே இன்னொரு கேள்வி தூக்கி போடுறீங்க. நசுக்க முடியாது யாரும். அந்த தயாரிப்பாளருக்கு அந்த ஸ்ட்ரென்த் இருந்துச்சுன்னா நான் என் படத்தை வெளியில கொண்டு வருவேன், மக்களுக்கு அதை வந்து பார்க்க நான் வந்து எப்படியாவது உருவாக்குங்கிறது தான் ஸ்ட்ரென்த். இது என்னை அமுக்குறான் அவன் என்னை இழுக்கிறான் அப்படின்னு நீ சொல்லிட்டு இருந்தா நான் நீ ஃபிட் கிடையாது இண்டஸ்ட்ரிக்கு. நீ தெம்பா தெளிவாரு, நீ வந்து ஒரு விஷயத்த நம்புற, நான் அதை தயாரிச்சிருக்கேன், நான் நடிச்சிருக்கேன் அப்படின்னா அதை நான் வெளியில கொண்டு வந்து காட்டுறேங்கிறது தான் நம்மளோட ஸ்ட்ரென்த்தா இருக்கணும். தவிர இவன் என்னை அமுக்குறான் அவன் பிடிச்சி என்னை இழுக்கிறான் அப்படின்னா நம்ம அதுக்கான நம்மளுக்கு நம்ம ஃபிட்டு கிடையாது. ஓட்ட பந்தயத்துல நம்ம ஓடுறோம் அப்படின்னா ஃபிட்டா இருக்கணும். இதுதானே இப்படித்தானே இருக்க முடியும். இந்த கேள்விக்கு ஒரு ப்ரொடியூசர் ஒரு ஹீரோ பதில் சொல்லுங்க. கேட்டீங்களா? அந்த கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டிய இடத்துல நான், ஏன்னா அது வந்து ஹீரோ கேட்டன் கிடையாது. அவங்க படம் முடிச்சிட்டாங்க, டேட் அவங்க பண்ண முடியாது. நாங்கள் தான் வந்து அதுக்கப்புறம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலையை முடிச்சுட்டு எல்லா பிரச்சனையும் சமாளிச்சுட்டு ஒரு விநியோகத்தில் வந்து நிற்கிறப்போ இந்த சிக்கல் ஏற்படும். நான் விடாமுயற்சியோட வரேன்னு சொல்லிட்டேன். உங்களுக்கு யாருக்கா தெரியுங்களா? நான் சொன்னேன் விடாமுயற்சியோட நாங்கள் வர தயார். நாங்கள் சின்ன படம் பெரிய படம் நாங்கள் பயப்படல, அவரு கூட நாங்கள் வரோம்.
அப்படின்னு நாங்கள் டேட் அறிவிச்சோம். இது நான் கேட்டது, எங்களுக்கு தியேட்டர் தர்றதுக்கு யார் இருக்கா? முதல் படத்துக்கு எங்களுக்கு முதல் ஷோ தரக்கூடாது. 6 மணி ஷோ, 9 மணி ஷோ, 150 தியேட்டர் தரேன்னு சொன்னீங்களே, எனக்கு விடாமுயற்சியில் கொடுங்க, நான் ரிலீஸ் பண்றேன். அதுக்கு யார் தரல? இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில இருக்கக்கூடிய விஷயங்கள் தான். எது நான் யாரையும் நான் குறிப்பிட்டுலாம் சொல்ல முடியாது. அப்போ சின்ன ப்ரொடியூசர் அதில் வர தயாராகிட்டாங்கல்ல. நீங்க கேட்டீங்களா 14ஆம் தேதி எப்படி 7 பேர் வந்தாங்க? 14ஆம் தேதி வருவாங்க, அந்த முன்னாடி தேதியில் வர முடியும். அவங்களுக்கு இடம் இல்லை. தரலைங்கிறப்ப அவங்க ரிலீஸ் வந்து இவ்வளவு தூரம் பாடுபட்டு 2 வருஷம் வேலை பார்த்துட்டு 2 வருஷம் வேலை பார்த்துட்டு கோடிக்கணக்கில் செலவு பண்ணிட்டு அவங்க கிட்ட கொண்டு போய் ஒரு ஷோக்கு எங்க படத்தை அடமானம் வச்சுட்டு வர முடியாது. அந்த பயத்துல தான் யாரும் ரிலீஸுக்கு வரமாட்டேங்கிறாங்க. தொடர்ந்து கண்டினியூட்டா இன்னொன்னு என்ன பண்றாங்கன்னா, ஒரு படத்தை பெரிய படத்தை 15 நாள் ஒர்க் பண்றாங்க, லாக் பண்றாங்க, யாருக்கும் இடம் தர மாட்டேங்கிறாங்க. அப்ப இந்த தருணத்துல ஒரு தயாரிப்பாளர் எப்படி துணிச்சு வருவாங்க? நான் வட்டி வாசிக்கு வாங்காம சொந்த காசை போட்டு வந்தங்காட்டி இவங்களோட போதுறேன். வட்டிக்கு வாசி வாங்கினவங்க தள்ளிட்டு போயிடறான். வர 10,000 5,000 போயிடுவேன் பயந்துகிட்டு தான் வெளியே போறாங்களே தவிர அவங்கள கண்டு பயந்தல்ல. இதுதான் வந்து சினிமா. அந்த சினிமாவுக்கு சப்போர்ட் பண்ணு. ஜான், இதை கொஞ்சம் முன்னாடி இழுத்துக்கிறீங்களா? என்ன